சித்தாந்தங்கள் பற்றி நாம் ஒரு மாறுபட்ட கோணத்திலே அல்லது நமக்கு தெரிந்த கோணத்திலே சிந்திக்க இருக்கிறோம். தலைப்பு தோஷம், பிரதோஷம், சந்தோஷம். நமக்கு தெரிஞ்ச தலைப்பு தான். தோஷம்னு தெரியாதா? தோஷம்னா என்ன? ஆன்மீகம்னா என்னம்மா? ஆன்மீகம்னா என்ன? ஆலயம்னா என்ன? அகம் பிரம்மசின்னா என்ன? அகம் பிரம்மசி படிச்சிருக்குமா? வார்த்தை கேட்டிருக்குமா? அகம் பிரம்மசி. அப்போ தோஷம் என்றால் என்ன? தெய்வம் என்றால் என்ன? தெய்வீகம் என்றால் என்ன? தெய்வம் தெரியும், தெய்வீகமாக இருக்காருன்னா அப்போ தெய்வம் வேறு, தெய்வமாக வேறா? ஆன்மீகம் என்றால் என்ன? ஆலயம் என்றால் என்ன? முக்தி என்றால் என்ன? மோட்சம் என்றால் என்ன? 5 கோஷங்கள் படித்தோம்ல, மனதின் நிலை 5 கோஷங்கள். அது அன்னமய கோஷம் என்றால் என்ன? அதுக்கு அடுத்து கடைசியா ஆனந்தமய கோஷம். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸு? அன்னமய கோஷத்துக்கும் ஆனந்தமய கோஷம். எப்பொழுது நம் மனம் இருந்தால் அது அன்னமய கோஷத்துக்கு செயல்படும். அந்த மனம் எப்பொழுது மாறினால் ஆனந்தமய கோஷத்துக்கு வரும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு தலைப்பு தெரிஞ்ச கருத்து என்றாலும் கூட நாம் ஒரு மாறுபட்ட கூட சிந்திக்க இருக்கிறோம். சரி, இப்போ முதல்ல தோஷம் என்பதை பற்றி பார்ப்போம். தோஷம் என்று நாம் எதை சொல்கிறோம்? டைரெக்டாக சொன்னால் ஐயா சொன்னது பாவப்பதிவுகள் தான் தோஷம் என்கிறோம். அந்த பாவப்பதிவு எங்கே பயிர்ந்து இருக்கிறது? யாரால் பதியப்பட்டது? மூன்று கர்மா. சஞ்சீத கர்மா, முன்னோர் செய்த பாவ புண்ணியங்கள், பிறந்ததிலிருந்து இந்த வரை நாம் செய்த கர்மா, பிராப்த கர்மா, இனிமேல் செய்வது ஆகாமி கர்மா. இதை நாம் தோஷங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த பாவப்பதிவு புண்ணிய பதிவு இரண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை அல்ல, இரண்டும் சேர்ந்ததுதான் மனிதனின் தெய்வத்தின் படைப்பு. நமக்கு தெரியும் வாழ்வின் நோக்கம் என்ன? எப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? இறைவனை அடைதல். ஓகே, என்ன பண்ணணும்? அதுக்கு இன்னொரு பேர் என்ன? முக்தி. இன்னொரு பேர் என்ன? சமாதி. இன்னொரு பேர் என்ன? மோட்சம். முழுமை பேர் ஞானம், சிவலோக பதவி, வைகுண்ட பதவி, எல்லாம் ஒன்று தான். அப்போ எப்பொழுது இறைவனை அடைய முடியும்? புரியல. இப்போ இந்த தோஷம் என்ற வார்த்தைக்கு மகாபாரதத்தில் கிருஷ்ணர் சொல்றார். அந்த காட்சி வருதா உங்களுக்கு? அர்ஜுனன் சொல்றார், இவரையெல்லாம் அடித்து முடிச்சு வில்லி எய்து அவர்களை மரணத்தில் கொண்டு சேர்த்து வைத்து சொல்றாருல்ல. இப்போ எதிர்த்து நிற்கிறவங்கள யாருங்கயா? அர்ஜுன் நிற்கிறான் தேர்ல. எதிர்த்து நின்று வில் தொடுக்கிறாங்கன்னு அவங்கள யாரு? பாண்டு சகோதரர்லாம் யாருமா? கௌரவர்கள் யாரு? அண்ணன். ஆனால் பெரிய பேச மகன். இப்போ கேட்குறான் யாரு? அர்ஜுன் கேட்குறான், ஐயா எல்லாமே என்னுடைய சகோதரர்கள், அப்படி எதிரியோடு இருக்கட்டும், அவர் உயிரை மாய்ப்பதற்கு அல்லது எடுப்பதற்கு எதிர் காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? உயிரை எடுத்தால் பாவம் அல்லவாங்கிறான். சரிதானே? அதற்கு என்ன கிருஷ்ணர் சொன்னார்? இல்லை, உடலுக்கு அழிவுண்டு, உயிருக்கு அழிவுண்டு, ஆன்மாவுக்கு நீ அழிப்பது உடலையும் உயிரையும் தான். ஆன்மாவுக்கு அழிவில்லை, மீண்டும் ஒரு பிறவி எடுக்கும். ஆகவே அடிக்கிறான். அடிச்சிட்டான்ல, இது எப்படிமா சரியா? அதான் கிருஷ்ணர் தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவர் அடிக்கிறான். ஓ, ஆன்மாவுக்கு அழிவில்லை. ஆன்மாவை யாரும் அழிக்க முடியாது. இறைவன் அடித்தாலே அடிக்க முடியாது, நீரால் அழிக்க முடியாது, தீயால் கொளுத்த முடியாது, காற்றால் ஒன்றும் செய்ய முடியாது. அது அத்வைதம் என்ன சொல்லுது? ஆதிசங்கர் என்ன சொல்றார்? அத்வைதம் என்ன? இரண்டல்ல ஒன்று. இரண்டு தான், ஆனால் அது மீண்டும் உண்டாகும். அது விசிஷ்டாத்வைதம். அது வச்சுக்குவோம். அப்ப இப்ப தோஷத்துக்கு வாங்க. தோஷம் என்றால் என்ன? ஆன்மா என்றால் என்ன? ரெண்டு ஒன்று தானே. இப்ப ஆன்மா அழிக்க முடியாதது கிருஷ்ணர் சொல்றாரு. ஆன்மாவும் அந்த இறைவன் ஒன்றுதான். இப்ப சைவ சித்தாந்தம் வருவோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பதி பசு பாசம் அப்படின்னா என்னம்மா? இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்குமா? சைவ சித்தாந்தத்தில் பதி பசு பாசம்.
என்ன சொல்ல வராங்க பதி பசு பாசத்தில்? என்னைய பதி இறைவன், பசு ஆன்மா நாம, பாசம் ஆணவம் கண்மம் மாய், தான் தனது என்ற தன்முனைப்பு, 3 கர்மாக்கள், புலன்கள் மூலம் மயக்கம். இப்போ நம்முடைய பதி இருக்கிறாங்க, பசு இங்கே இருக்கிறது. பசு பாசக்கையில் கட்டப்பட்டிருக்கிறதா அல்லது தோஷத்தை நீக்கி பாவத்தை நீக்கி இறைவன் சேர்ந்து விட்டதா? சேரணுமா? சேரணும். எதில் கட்டுப்பட்டு நாம் துன்பப்பட்டிருக்கிறோம்? பாசக்கயிறு. இதுக்கு பேர் தான் பாசக்கயிறு. எவன் போடுவது பாசக்கயிறு இல்லை, நீ பாவத்தில் அந்த பாசக்கயிறோடு நீ துன்பப்பட்டு துயரப்பட்டு இருந்தால் அடுத்த பிறகு உண்டு. அதான் பதி பசு பாசம். பசு எங்க சேரணும்? பதியோடு சேரணும். சேர்ந்தால் பசு பதி. சின்மத்திற்கு என்ன அர்த்தம்? இது நாம, இது இறைவன். இப்ப எப்படி இருக்கிறோம்? இது தனித்து இருக்கிறது இறைவன், 3ஓடு சேர்ந்து இருக்கிறோம். என்ன பண்ணணும்? நம்ம நோக்கம் என்ன? 3ஐ விலக்கி விட்டு, இதுதான் தோஷம். இது எப்படி நீக்குவதுங்கிறதா கேள்வி. எப்படியெல்லாம் நீக்குவதற்கான வழிமுறைகள் என்ன? கர்மா எங்க இருக்கு? எங்க பதிவாக இருக்கிறது? கருமையத்தில் எதால் பதிவாக இருக்குது? விந்துநாதத்தில் தான். வினைப்பதிவே தேகம் கண்டாய். அந்த வினைப்பதியாக நம்ம கொடுத்தா தாய் தந்தை கொடுத்தாங்க. ஆகவே விந்துநாதில் ஸ்ட்ராங்காக இருக்கு நம்முடைய பதிவுகள். புண்ணியம் ப்ளஸ் பாவம். அது எப்படி நீக்குவது சொல்லணும்ல? சிவன் சின்மத்தில் இருக்காரா இல்லையா? என்ன சொல்றாரு? சின்மதி என்ன சொல்றாரு? நீ பாவங்களை போக்கினால் என்னை அடையலாம். அதுதான் நாம் மனதை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம தவத்திற்கு முன்னால் போடுறோம். அது ஒரு மீனிங் இருக்கு. இன்னொரு மீனிங் என்னன்னா, நீங்கள் அந்த பாவப்பதிவில் நீங்கி விட்டால், பாசத்தில் நீங்கி என்னை அடைந்தால் என்னை அடையலாம். தான் போகும் கான்செப்ட். அப்படி அந்த சிவன் சிலையை பார்த்துருக்கீங்களா? அந்த சிவன் சிலை அப்படி கொண்டு வந்து மனசில் சொல்லும் பார்க்கலாம். என்ன தத்துவம் அதில் அடங்கி இருக்கிறது? எத்தனை வளையல் போட்டிருக்காரு? 3 வளையல் போட்டிருக்காரு. முடியல என்ன கட்டிருக்காரு? பறை நிலா, பறைச்சந்திரன் தாங்கல்ல. அப்புறம் கங்கை முடியல இருக்கு ஆச்சுங்களா? 5 தலைநாக அப்படி மேலே நிற்குது. என்னம்மா கான்செப்ட்? என்ன தத்துவம்? இறைவனை அடைய வேண்டும் என்றால் இதுதான் வழிமுறை. தோஷத்தை நீக்க வேண்டும் என்றால் வழிமுறை சிவன் சொல்றார். சொல்லுங்க. 3 வளையல் இப்போ சொன்ன 3 பாசம்தான். ஆணவம் கண்மம் மாயை நீ அடைந்தால் இறைவன் அடையலாம். 5 தலைநாகம், 5 அடக்கினால், 5 அடக்கினால் 5 நீ பெற்ற துன்பங்கள் அடங்கும். எங்க துரியத்துக்கு வந்தீங்கன்னா துரியம் நிற்குதா? சரி. சந்திரனுக்கு என்ன அர்த்தம்? பிறைச்சந்திரன். சரி, ஜாதகம் பார்ப்போம். மனோகாரகன் யார்? முதல்ல ஆயுள்காரகன் சனி. ஞானக்காரகன் என்னம்மா? இல்லை, ஞானக்காரகன் கேது. ராகு தோஷம், ஆனால் கேது ஞானக்காரன். சரி ஆச்சுங்களா? இப்போ அந்த சந்திரன் மனோகாரகன், மனதை சஞ்சலப்படுத்துவான், மனதை குழப்புவான். எப்போ? என்னைக்கு? திங்கட்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, கிரகணங்கள் தோற்றுகிற பொழுது சந்திரன் மனதை பாடுபடுத்துவான். ஏனென்றால் மனதோடு சம்மந்தப்பட்டவன், அதோடு ரத்தத்தோடு சம்மந்தப்பட்டவன் இல்லைங்களா? அப்போ இந்த ரத்தம் ப்ளஸ் மனம். இப்போ மனதை என்ன செய்வோம்? அமாவாசை அன்னைக்கு என்ன ஆகும் மனம்? அல்லது பௌர்ணமி அன்னைக்கு என்ன ஆகும் நம்ம மனம்? என்ன ஆகும்? ஏன் கோயிலுக்கு போக சொன்னாங்க? நம்மளை விடுங்க, நாம் தவம் பண்ணுறோம், பஞ்சபூத நவரம் பண்ணுறோம், அது பிறகு வரட்டும். இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போக சொன்னாங்களா? எதுக்கு அமாவாசைக்கு போக சொன்னாங்க? எதுக்கு பௌர்ணமிக்கு போக சொன்னாங்க? மனம் அப்படியே கொதிக்கும். 14 to 40 அன்னைக்கு தான் மீட் பண்ணுவோம். ஏன்னா மனதோடு சம்மந்தப்பட்டவன் அந்த சந்திரன். பௌர்ணமி அன்னைக்கு கடல் அலை பார்த்துருக்கீங்களா? கடல் அலை பௌர்ணமி அன்னைக்கு எப்படி இருக்கும்? அலையே அந்த கதினா நம்ம மனம் எப்படி? மன அலை எப்படி இருக்கும்? ஆகவே மனமிதி பெறுவதற்கு கோயிலுக்கு போக சொன்னாங்க. இந்த மனதை சரி, இப்போ நம்ம மனம் இப்போ எத்தனை உணர்ச்சி நிலையில் எவ்வளோ போயிட்டு இருக்கு? 14 and above இல்லைங்களா? இப்போ அதை ஆகினி துரியத்துக்கு வந்தால் 13, 12 போகிறோம்.
இப்போ நாம் இறைவனை அடைய வேண்டும், தோஷத்தை போக்க வேண்டும். புரியுங்களா? இந்த என்னது நம்முடைய கர்மத்தில் என்னென்ன இருக்குது என்பதை அறிவதற்கும், துரியத்தை அடைவதற்கான வழிமுறை தெரிவதற்கும், 7 மையங்களை தாண்டுவதற்கும் மன அலைச்சலை குறைக்கணுமா? என்ன பண்ணுறோம்? குறைத்தால் ஒழிய நமக்கு தெளிவு கிடைக்காது. அதுவரை நாம் உணர்ச்சி அலையிலேயே மூழ்கி 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 துன்பத்தை அனுபவித்தான் தேர வேண்டும். இப்போ மனம் கட்டுப்படணும். எங்கே கட்டுப்படும்? மனதை கட்டுப்படுத்தணும். நம்ம மன அலைச்சலை குறைத்து கட்டுப்படுத்த வேண்டும். சரி, ஆக்னியில் என்ன உணர்வு இருக்கு? 5 உணர்வு இல்லை, அழுத்த உணர்வு மட்டும் இருக்கிறது. சரி, துரியத்தில் எதுவும் இல்லை. உயிராக நிற்கும் இடம் துரியம். இப்போ அங்கே மனம் இருக்குமா? இருக்காது. மனதை நீங்கள் ஓசோ சொல்லுவார், தவத்தின் உச்சம் என்ன? மனம் செத்து போயிடணும். ஓசோ கேள்விப்பட்டீங்களா? அவர் சொல்லுவார், தவத்தின் உச்சம் என்ன? மனம் செத்து போயிடும். இப்போ துரியத்தில் மனம் கட்டுப்படணுமா, இல்லை ஏதாச்சும் அது தன்னுடைய வேலையை காட்டணுமா? கட்டுப்படணும். சந்தனை கட்டி வச்சிருக்கார். மனோகரம் யாரு? மனம் கட்டுவிட்டது. கட்டுப்படுத்தினால் இறைவனை அடையலாம். இதாம கான்செப்ட், இதாம தத்துவம். எல்லா சிலையும் தத்துவம் இருக்குது, இல்லாத சிலைக்கு தத்துவம் இல்லாமல் இல்லை. ஆக மனதை கட்டுப்படுவதற்கு என்ன வழிமுறைகள், தோஷத்தை போக்குவதற்கு என்ன வழிமுறைகள், இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் புராணக்கையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் தவமுறை எப்படி செய்யணும், அது பக்கம் இருக்கட்டும். இப்போ இது மனதை கட்டுப்படுவதற்கு என்ன வழி? அகத்தவம். அகத்தவம் செய்தால் மன தூய்மை கிடைக்கும். வினை தூய்மைக்கு புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் அறியப்படும். தெய்வத்தால் ஆகாதெனினும் நாளும் கிழமையும். இதெல்லாம் என்ன சொல்லுது? இதெல்லாம் என்ன சொல்ல வராங்க சொல்லுங்க. நான் இப்போ சொன்னதெல்லாம் நாளும் கிழமையும் அழிந்தோர்க்கு இல்லை. எதிர் அழிந்தோர்க்கு? எதிர் அழிந்தோர்க்கு எதை நலிய வைத்தால் நாளும் எல்லா நாளும் நல்ல நாளே, எல்லா கிழமையும் நல்ல எல்லா கோள்களும் நன்மையை தரும். எதை நலித்தாக்க வைத்தால்? தோஷத்தை நலிய வைத்தால். உடைய பாவப்பதி நலிய வைத்தால் எல்லா நாளும் நல்ல நாளே, எல்லா கோள்களும் நல்லதே. யார் சொன்னா? சித்தர் சொன்னார். தவம் இருந்து தன்னுடைய தோஷத்தை போக்கி போக்கி எல்லா நாளும் நல்ல நாளையே ஆக்கி கொண்டு அந்த சித்தன் சொன்னான். புரியுங்களா? அந்த சித்தன் தான் சொன்னான், வாசி காசி என்று வெளியே முடியும் மூடர்கள், வாசி காசி உன்னுள் உண்டு. வாசினா ராமேஸ்வரம், காசினா காசி. மூலாதார வாசி, துரியம் காசி. வாசி காசி நீ டிராவல் பயணத்தை உன்னில் மேற்கொண்டால் நீ இறைவனை அடையலாம். புரியுங்களா? இதற்கு என்ன வழி? இது அப்போ தோஷத்தை போக்குவதற்கு என்ன வழி? இதான் கேள்வி. என்ன வழி? பிரதோஷம் அப்படின்னு ஒரு போகிறோமா? அப்படின்னா என்னம்மா பிரதோஷம்? என்ன மீனிங்? என்ன நடக்குதுங்க? எந்த பிரதோஷனால் சிறப்பான பிரதோஷம்? ஏன் ஏன் சனிக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம்? சரி, சனிக்கு எதில் என்னன்னைக்கு முக்கியத்துவம் தரும்? சனி பிரதோஷம் தருமா? புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு சனி. ஏம்மா சனிதான் நமக்கு ஆகாதுல்ல? ஆகுமோ ஆகாதா? ஆகாது. என்னம்மா? ஆயில் கொடுக்குறாருமா. ஆனால் பட் அவர் தானே சனி பேச்சு வந்தால் ஏன் பயப்படுறீங்க? ஏழரை சனி வந்தால் ஏன் பயப்படுறீங்க? பொங்கு சனி மங்கு சனி வந்தால் ஏன் பயப்படுறீங்க? சனி பேச்சுண்டாவே ஒரு இது. சரி, அப்படி சொல்கிறீங்க. ஆயில் தரல, அன்னைக்கு நல்ல காரியம் பண்ணுறீங்களா? நல்ல காரியம், திருமணம் மற்றும் ஏம்மா அவன் தான் ஆயில் தர்றான்ல. அன்னைக்கு கல்யாணம் தாலி கட்டினா அவன் நீட்டாக லேலமாக ஆகலாம்ல. அப்படிதான் கணக்கு. நாம் என்ன உல்ட்டா பண்ணிருக்கிறோம் சொல்கிறீங்களா? இல்லையே. சரி, அந்த நம்ம திட்டுறோம் இல்லை, ஏதாச்சும் ஒன்று சனின்னு திட்டுறோம். அவனையே போய் சனீஸ்வரனை கும்பிட்றோமே. எப்படி? எங்கே போய் கும்பிட்றோம்? எப்போ கும்பிட்றோம்? எப்போ சனீஸ்வரன் ஆனான்? அவன் எப்போ சனினா இருந்தான்? சொல்ல வேணும் இல்லை? சனினாக தான் இருந்தான் அவன். எப்போ சனீஸ்வரன் மாறினான்? என்னைக்கு பிரதோஷம்? மிகச்சிறப்பான பிரதோஷம் சனி. அன்னைக்கு சனிக்கிழமை நம்ம கொண்டாடுறோம் இல்லை?
எப்போ ஆமாம் அது சொல்லுங்கள். எப்போ சனி எப்பொழுது வேலை செய்வான்? தன்னுடைய வேலையை காட்டுவான் அல்லது துன்பத்தை கொடுப்பான்? தோஷம் இருக்கிற வரையில் துன்பத்தை கொடுப்பான். தோஷத்தை நீக்கிவிட்டால் 100% புனிதமாக்கி விட்டால் சனி என்ன பண்ணுவான்? ஈஸ்வரனாக மாறி விடுவான். சனி ஈஸ்வரனாக மாறி நம்மை வாழ்க வளமுடன் நீண்டாயில் தருவான். அப்போ தான் தருவான் நீண்டாயில். இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலி சக்தி அதை கொண்டு போய் தூரியத்தை நிறுத்தணும். சித்த சொன்னா, மாற்றி பிறக்க வழி எனக்கு தெரியவில்லை. மாற்றி பிறக்க வழி தெரியும் என்றால் கண்ணம்மா உன்னை கண்குளர பார்ப்பேனம்மா. ஏன் தெரியுமா? குண்டலினி சக்தியை மாற்றி வைக்கிறதுக்கு வழி தெரியல. முதல்ல பிராணாயாமம் தான் இருந்தது, தெரியுங்களா? பிராணாயாமத்தை வைத்துக்கொண்டு, மூச்சு பயிற்சி வைத்துக்கொண்டு குண்டலினி சக்தி எழுப்பினார்கள். பிற்காலி தான் தவமுறை வந்தது. இப்போ சித்தர் சொல்கிறான், மாற்றி பிறக்க வழி இல்லை, மாற்றி பிறக்க வழி இருந்தால் கண்ணம்மா உன்னை கண்குளர பார்ப்பேனம்மா. இறைவனை நான் அடைவேங்கிறான். எப்படி மாற்றி பிறப்பது? எப்படி மாற்றி பயிப்பது? நம்ம மூலாதாரத்தில் இருக்கின்ற வரையிலே தோஷம்தான். எப்போ அந்த மூலாதாரம் இருக்கின்ற விந்துநாதத்திலே அல்லது கருமையத்திலே அந்த பாவு இருக்கின்ற வரையிலே தோஷம்தான். தோஷம் தானே? அது எப்போ புனிதமாகிறது? ஆக்கினை வந்து துரியம் வரணும். ஆக்கினை துரியம் ரெண்டு வச்சுங்க. ஆக்கி வருதா? அப்போ மனம் துரியத்துக்கு வந்து இறந்தால் முக்தி. துரியத்து ஆக்கினைக்கு வந்து நீ இறந்தால் முக்தி. மனம் இல்லாமல் போயிடணும். புரியுங்களா? அதான் சிவன் சொல்கிறான், மனதை கட்டி போட்டு விட்டான். எங்கே நவர முடியாது, மனம் அப்படி ஸ்டடியாக இருக்குது. ஸ்டடியாக இருந்தால் மலைச்சூல் என்ன அர்த்தம்? 1 2 3 வந்துச்சுன்னு அர்த்தம். ஆக்சுவலா இப்போ அந்த ஸ்டடியாக இருக்கிற மனதை நாம் அதை ஸ்டடி பண்ணிட்டோம். ஸ்டடி பண்ணி இப்போ வந்து பாவப்பதிவு என்னாச்சு? முறிஞ்சு போச்சா? இப்போ சனி நம்மளை என்ன பண்ணுவான்? துரியத்தில் வந்துட்டீங்கன்னா ஈஸ்வரன் மாறிடுவான். என்ன செய்வான்? கொட்டன்னு கொட்டுவான். சனி கொடுத்தும் கெடுப்பான், கொடுத்தும் வாழ வைப்பான், கெடுத்து வைப்பான் சொன்னான். இப்போ துரியத்துக்கு வந்தீங்கன்னாக்கா சனி என்னவா மாறுவான்? ஈஸ்வரனை மாறிடுவான். இப்போ 7 மலைக்கு வாங்க. 7 மலை எங்கே இருக்குது? 7 மலை திருப்பதி. அது எத்தனை மலை? 7 மலை. 7 மலை இருக்கா? இருக்கு. எண்ணிட்டுமா? 7 மலையில் வச்சிருக்கிறோம். சரி, 7வது மலைக்கு போயிட்டீங்கல்ல, 7 மலை அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. 7 மலை என்னென்ன நடக்குது? சனிக்கிழமைக்கு மிகப்பெரிய சிறப்பு கொடுக்குறோமா இல்லையா? சனிக்கிழமை நம்ம பிடிக்கான்னு சொன்னோம்ல. இப்போ சனிக்கிழமை எதுக்குமா டிக்கெட் கேட்குறீங்க? டிக்கெட் அன்றைக்கி தானே கேட்குறோம், அன்றைக்கி கிடைக்கிறது இல்லை சனிக்கிழமை. அப்போ சனிக்கிழமை அந்த சனி என்பவன் அங்கே 7வது மலையில் என்ன செய்கிறான்னு சொல்லுங்கள். 7 மலையில் சனிக்கிழமை சனி. இப்போ பெருமாளுக்கு உரிய சனி தானே. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க சனிக்கிழமைங்க? அன்றைக்கி உண்டியல் எவ்வளோ நிறையுது? சனிக்கிழமை மட்டும். அப்போ அங்கே சனீஸ்வரன் மாறிவிட்டான்னு அர்த்தம், அப்படி தானே? இப்போ துரியத்துக்கு, இப்போ நம்ம துரியத்துக்கு இன்னொரு பேர் என்னம்மா? இறைநிலையின் நுழைவாயு. அப்போ இறைநிலையில் நுழைவாயிருக்கு ஓப்பன் ஆகுது. எப்போ நான் துரியத்துக்கு வந்துட்டா அப்புறம் துரியத்தவன் போயிடலாம் இல்லை? இப்போ சொர்க்கவாசம் எங்கே இருக்குது? துரியத்தில் திறக்குது. 7 மலை என்பது துரியம். நம்ம மூலாதாரத்திலேருந்து துரியம் எத்தனாவது மையம்? அதுதான் அது. 7வது மையம் வந்துருச்சுங்களா? ஜடாரி வச்சு எடுக்கிறாங்களா? என்ன மீனிங் அது? துரிய தீட்சை கொடுத்து அப்படியே அங்கே இருக்கணும். நம்ம வைக்கிறோம்ல, எப்படி வைக்கிறோம்ல தூச்சி கொடுக்குறோமா? அது தீட்சை தான் ஜடாரி. இப்போ 7வது மலைக்கு மனதை அடக்கி கொண்டு மேலே வந்து விட்டால் சனீஸ்வரன் மாறுவான், நமக்கு நல்லது செய்வான். அப்படிதான் நம்புகிறோம் இல்லைங்களா? இப்போ 7 மலை எங்கே இருக்குது? இப்போ சொல்லுங்கள். 7 மலை ஏறினால் சனி ஈஸ்வரனாக மாறி விடுவான். சொர்க்கவாசல் திறக்கும், நுழைவாயில் திறக்கும். அதுக்கப்புறம் துயதீதிச்சு பெற்று இறைவனை அடையலாம். சொல்லுங்க. இப்போ 7 மலை எதுக்காக சொல்லி வச்சாங்க? இன்னொன்று தெரியுமாம்மா? அந்த சிற்பத்தை, அந்த சிலையை வடித்தவர் யார் தெரியுமா? எந்த போகர்? எந்த சித்தர்? கொங்கணி சித்தர். சரி, இப்போ கோவிலை வந்து எத்தனை பிரிக்கலாம்? அதனுடைய சக்தி பொறுத்தல்ல, அதனுடைய திறமை, அதனுடைய என்ன சொல்கிறது, சிறப்பை பொறுத்து.
முன்னோர்கள் 3 வகை பிரித்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு வருஷம் நாள் எத்தனை முடியுமோ அத்தனை போன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லா கோயிலுக்கும் போன்னு சொல்லலை. அவங்க இஷ்டப்படம் தான் போய்க்க, ஆனால் இதுக்கு மட்டும் போன்னு சொன்னாங்க இல்லைங்களா? இப்போ பிரசித்தி பெற்ற கோயில் என்ன நம்ம தமிழ்நாட்டில்? பழனி, திருப்பதி, சிதம்பரம், வைத்தீஸ்வரன் கோவில், திருவண்ணாமலை ஆச்சுங்களா? இதுக்கெல்லாம் அடிக்கடி போகிறோமா? போக சொன்னாங்களா? அப்பவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க இல்லைங்களா? சொல்லிட்டாங்கல்ல, போய் தானே இருக்கிறோம், போகிறோமில்ல. மற்ற கோயிலுக்கு எங்கே போகிறதில்ல? எத்தனை கோயில் இருக்குல்ல? இப்போ நம்ம தமிழ்நாடு சிம்பிள் கோபுரமில்ல, எந்த கோயில் அது? என்னைக்காச்சும் போயிருக்கோமா? ஏன் போகல? டூர் போனால் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம். இதில் பெரிய கோயில் ஒன்று இருக்குது தெரியுங்களா? திருநெல்வேலியில் என்னப்பர், நெல்லையப்பர். அடிக்கடி போகிறோமா? ஏம்மா, பழனியோடைய பெரிய கோவில், திருப்பதியோடைய பெரிய கோவில், அதெல்லாம் ஏன் முன்னோர்கள் சொல்லலை? அங்கே போகணும்னு சொல்லலை, இதுக்கெல்லாம் அடிக்கடி போங்க, அங்கே ஏன் நம்ம அப்போ என்ன சிறப்பு? நான் போயிட்டு இருக்கிற கோயிலுக்கெல்லாம் இங்கெல்லாம் ஜீவ சமாதி இருக்கிறது. முன்னோர்கள் சொன்ன அடிக்கடி என்று சொன்ன கோயில்கள் எல்லாம் ஜீவ சமாதி இருக்கிறது. ஆகவே நீ அங்கே போன்றால் பக்தி யோகத்திலும் நீ யோகத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் இருந்தாலும் அங்கே ஜீவ சமாதி இருப்பதால் ராஜயோகம் என்ற தவயோகத்தில் நீ அமர்ந்து அந்த வைப்ரேஷன் நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். ஆகவே இந்த மாதிரி கோவிலுக்கு அடிக்கடி போங்கன்னு சொன்னாங்க. போன்னு சொல்லலை, போய் தியானத்தில் இருந்துட்டு வான்னு சொன்னாங்க. இருக்கிறோமா? தியானத்தில் இருந்தாங்க. அந்த போகர் என்ன கடைசியாக ஜீவசமாதி ஆவதற்கு முன்னாடி என்ன நினைத்து உட்கார்ந்தாரோ அந்த வைப்ரேஷன் அலை அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் போய் தியானத்தை உட்காந்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் அட்டம் போகிறோம். அப்படி என்ன சொல்லி உட்கார்ந்தார், என்ன நினைத்து உட்கார்ந்தார்? எல்லோரும் ஞானம் பெற வேண்டும், எல்லோரும் இறைவனை அடைய வேண்டும் அர்த்தம். நீங்கள் தானே தோஷத்தை போக்கி உலகத்திற்கு அத்தனை பேரும் தோஷத்தை போக்கி கொண்டு இறைவனை அடைய வேண்டும், அதாவது ஞானத்தை பெற வேண்டும் உட்கார்ந்தார். அந்த வைப்ரேஷன் போயிட்டுருக்கு. இப்போ நாம் போய் தவம் பெறதான் அந்த வைப்ரேஷன் மேற்படுமா? மாற்றம் வருமா வராதா? இங்கே கௌகுண சித்தர் என்ன உட்கார்ந்தார்? ஒவ்வொரு சித்தர்களும் அல்லது யோகிகளும் ஏதோ ஒன்று நினைத்து தான் கடைசியில் உட்காந்தாங்க ஜீவசமாதி. அந்த வைப்ரேஷன் இன்னும் ஓடிட்டு இருக்கு. உடலுக்கு உயிருக்கும் மனதுக்கு தான் அழிவு, உடலுக்கு அல்ல ஆச்சுங்களா? ஆன்மாவுக்கு இருக்குது. உயிர் அப்படி தொய்த்து அப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கட்டும். இப்போ அவர் என்ன நினச்சி உட்காந்தாரு கோகுண சித்தர்? திருப்பதியில் அவர் நினைச்சது ஒன்று, ஆனால் நாம் எடுத்துக்கிட்டது ஒன்று. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். மீனிங் என்ன? அது மீனிங் என்னம்மா? எல்லாம் 16 பெற்று புகழ் வந்து நாம் என்ன எதிர்பார்த்து போகிறாங்க? அதில் செல்வத்தை மட்டும் எடுத்தாச்சு, பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி 15 விட்டாச்சு இல்லை? இப்போ அந்த என்ன வைப்ரேஷன் ஓடிட்டுருக்கு? எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும்னு போய் உட்காந்தோமா எல்லாம் பெற முடியும். நம்ம அங்கே என்ன பண்ணிட்டாங்க? அது பணம் என்ற செல்வத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி கீர்த்தி, புகழ், அந்தஸ்து இது எல்லாத்தையும் விட்டாச்சு. கல்வி, மேன்மை, புரியுங்களா? ஆகவே அந்த கோயிலுக்கு அடிக்கடி போன்னு சொன்னாங்க. இப்போ திருவண்ணாமலையில் 1-2 இல்லைங்க, ரமணர் முதற்கொண்டு அத்தனை ஜீவசமாதி இருக்கிறது. நூற்றுக்கணக்கான ஜீவசமாதி இருக்கிறது கோயிலை சுற்றி. இது கிரிவலம் வந்து வர சொன்னாங்க. கிரிவலம் போகிறீங்களா பௌர்ணமி அன்னைக்கு? சொல்லுங்கம்மா, கிரிவலம் போக சொன்னதற்கு காரணம் என்ன? அதுவும் திருவண்ணாமலை மட்டும், வேறு எங்கேயும் கிரிவலம் போக சொல்லலை, அங்கே அடிக்கடி போன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம், என்ன மீனிங்? அந்த கோவிலை சுற்றிக்கிற அத்தனை ஜீவசமாதி வைப்ரேஷனும் உங்களுக்கு வரணும். 1-2 இருந்தால் இப்போ போயிட்டு வந்துடலாம். நூற்றுக்கணக்கான ஜீவசமாதி வைப்ரேஷன் நாளுக்கு நாள் அங்கே வைப்ரேட், அந்த அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதனை ஒரு முறை சுற்றி வந்து அந்த தியான உணர்வோடு சுற்றி வருகின்ற பொழுது எல்லா ஆற்றலும் உங்களுக்கு வெளிப்படும். ஆகவே அந்த கோயிலுக்கு அடிக்கடி போன்னு சொன்னாங்க. வைத்தீஸ்வரன் கோயிலில் எந்த சமாதி? வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்திருக்கீங்களா? அது என்ன சமாதி இருக்கு? எந்த சித்தர் இருக்காரு? நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு பேர் வச்சிருக்காங்களே, தன்வந்திரி, அந்த சித்தருடைய சமாதி எங்கே இருக்கு? என்ன நினைச்சு உட்காந்து தெரியுங்களா?
எல்லோரும் எந்த நோயுமின்றி நலமுடன் இருக்க வேண்டும், உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் உட்கார்ந்தார். எந்த நோய் இந்த மக்களுக்கு யாருக்கு வரக்கூடாது என்ற அந்த எண்ணத்தோடு உட்கார்ந்தார். அதனால் அங்கே இருக்கிற ஈஸ்வரனுக்கு பேர் வைத்தியம் தீர்க்கின்ற ஈஸ்வரர், வைத்தீஸ்வரர் கோயில். அவர் உருவாக்கின சிலை அது. அவருடைய பெயர் வச்சு தான் நம்ம வந்து தன்வந்திரி ஹாஸ்பிட்டல் தன்வந்திரி போட்டுருக்கோம் இல்லைங்களா? இப்போ சொல்லுங்கள், நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதிரி கோவிலுக்கு அடிக்கடி போக சொல்வதற்கு காரணம் என்ன? இப்போ புரிஞ்சுதா? இப்போ நாம் பண்ணுறோமா? அப்புறம் கோவில் என்ன வேலை? என்னம்மா வேலை? போயிட்டு வந்தா வைப்ரேஷன் இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. இந்த வைப்ரேஷன் நீங்கள் ரிசீவ் பண்ணீங்களா? நீங்கள் அக்செப்ட் பண்ணி உடல் முழுவதும் பரவிட்டு கொண்டீங்களா? தான் பண்ணுறது இல்லையே. ஜீவசமாதிக்கு போகிறது இல்லையே, கோயிலுக்கு தான் போயிட்டு வரோம். புரியுங்களா? ஆகவே தோஷங்களை களைவதற்கு, இறைவனை அடைவதற்கான அத்தனை வழியும் முன்னோர் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். நாம் அதை மறந்துவிட்டு பக்தி நெறி என்பதை நாம் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து, பக்தி என்பது ஒரு அன்றாட பொழுதுபோக்கு மாதிரி ஆயிடுச்சு. அப்படிதானே? பொழுதுபோக்கு தான் போகிறோம். சிந்திக்கணுங்கய்யா. 7வது மலைக்கு நாம் கொண்டு வந்தால் மனம் அடங்கும், தோஷம் நீங்கும். வந்தம்மா போனம்மா இல்லையே. இப்போ தோஷங்கள் என்ன தோசை? செவ்வாய் தோசைன்னா என்னம்மா? சரி, ராகு தோசைன்னா என்ன? ராகு கேது தோஷமா? எது தோஷம், எது ஞானக்காரன் சொன்னேன்? ராகு தோஷம், கேது ஞானக்காரன். இப்போ என்ன சொல்ல வராங்க? ரெண்டு வச்சு சொல்லுங்க. அதோட கான்செப்ட் தத்துவம் இருக்கிறது. ராகு வந்து தோஷக்காரன், கேதாக நீ மாற்றிவிட்டால் ஞானக்காரன், ஞானம் உதயம். சரி, இந்த ராகுக்கு இன்னொரு பேர் தெரியுமா? சர்ப்பதோஷம். கேள்விப்பட்டீங்களா? சர்ப்பதோஷம். சர்ப்பம்னா என்ன? பாம்பு தோஷம். இது பிரசித்தி பெற்ற கோயில் இது. இந்த ராகுக்கு இது தோஷம் தீர்ப்பதற்கு காளகஸ்தி. காளகஸ்தி ஐம்பூதங்கள் எதுக்குரிய இடம்? காற்று. கால்னா காற்று, காளகஸ்தி. அங்கே போயிருக்கீங்களா? அங்கே நிறைய பேர் அங்கே ராகுக்கு இது தோஷத்தை போக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த 2 படம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? என்ன படம்? ஒரு படம் ராகு, ஒரு படம் பாம்பு தான். ஆனால் சர்ப்பதோஷ் பாம்பு தான். 2 படத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று மனித தலை, இன்னொன்று பாம்பு தலை. மனித உடல் பாம்பு தலை ராகு, மனித உடல் பாம்பு தலை. அப்படி ஆப்போசிட். இங்கே பாம்பு உடல், மனித உடல் ஞானியின் தலை. என்ன சொல்ல வராங்க? உன்னுடைய விந்துநாத்தில் தோஷம் இருக்குமே ஆனால் உன்னுடைய புத்தி எல்லாம் எப்படி இருக்கும்? மிருக குணமாக தான் இருக்கும். தோஷத்தில் அந்த பாம்பு அப்படி இருக்குமே ஆனால் பாம்பு என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை அங்கே செய்யும். உடம்பு உனக்கு மனிதனாக இருக்கலாம், ஆனால் புத்தி என்ன வேலை செய்யும்? ஒரு பாட்டு என்ன? கடவுள் பாதி மிருகம் பாதி இரண்டும் கலந்த கலவைனா, மிருகம் தின்று கடவுள் வளர்த்த பார்த்தேனே. என்ன நாம் என்ன பண்ணுறோம்? கடவுள் தின்று மிருகம் வளர்ந்து சொல்லுவோம். புரியுங்களா? இப்போ ராகு என்னன்னாக்க மனித உடம்பு, தலை வந்து மிருக புத்தி தான். பாதி தானே. பாதி மனதை மிருகம் வந்து ஆட்டி படைத்ததடா, மீதி மிருகம் தெய்வம் வந்து ஆட்கொண்டதடா. ஆரவார பேய்களெல்லாம் அடங்கி விட்டதடா, மனம் சாந்தி 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 என்று. ஆரவார பேய்னா என்ன? பாவப்பதிவு தான். தோஷங்கள் இருக்கின்ற வரையில் உன்னுடைய அந்த மிருகத்தின் புத்தி காட்டும். சரி, அப்படி கேதுக்குவாங்க. பாம்பு உடல் மனிதன் இல்லை, ஞானம் பெற்றவன் அர்த்தம். தலை உச்சியில் துரியத்தில் ஞானம் பெற வேண்டும் என்றால் நீ அந்த குண்டலி சக்தி என்ற பாம்பை நீ மேலே எழுப்பி துரியத்து கொண்டு வந்தால் ஞானம் பெறலாம். அதுதான் ஞானக்காரகன். தோஷத்தை போக்கு வழி சொல்லிட்டாங்களா? செய்கிறோமா? இப்போ சொல்லுங்கள். அந்த படத்துக்கு அதுக்கு மீனிங்கே தெரியாத.
நமக்கு சிவன் சிலைக்கே தெரியாது, அப்புறம் ராகுக்கு எதுக்கு எப்படி தெரியும்? இந்த தோஷத்தை போக்குவதற்கு என்ன வழி, வழிமுறை என்ன? பிரதோஷம்னா என்னம்மா? நம்முடைய தோஷத்தை பிரம்மம் எடுத்துக்கொள்ளும் நாள். நம்முடைய தோஷத்தை அகம் பிரம்மசி, தெய்வீகம். சரி, ஆன்மீகம் என்ன? முதல் கேள்வி கேட்டான்ல, ஆன்மீகத்துக்கு அர்த்தம் என்ன? ஆன்மா ஆலயத்துக்கு நான் கேட்கல. நீங்கள் சொல்ல ஆலயம் ஓகே, ஆன்மா லயமாகணும். இது ஆன்மீகம் ஆன்மாவை பற்றி அறிவதல்ல, அறிந்து அறிந்து செயல்படும். என்ன செயல்? ஆன்மா கூட்டல் ஈகம். ஈகம்னா இந்த உலகம், உலகம் இல்லை, இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை உனக்கு ஆன்மாவை இந்த வாழ்க்கையிலே இப்பொழுதே இந்த வாழ்நாளிலே நீ தூய்மைப்படுத்தி தோஷத்தை போக்கி இறைவனை அடையலாம். அதுதான் ஆன்மீகம். ஆன்மா ஈகம், ஆன்மீகம். இந்த யுகத்தில், யுகம்னா இந்த உலகம், இந்த பிறவி, இந்த பிறவிலேயே நீ உன் தோஷத்தை போக்கி இறைவனை அடைய வேண்டும். அதுதான் ஆன்மீகம். மீனிங் சொன்னாங்களா எத்தனால? சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்மீகம்னா சாமி கும்பிட மட்டுமா? சொல்லுங்க. ஆன்மா லயமாகும் இடம் ஆலயம். அப்ப ஆத்ம தரிசனம் அந்த வார்த்தை எங்க? நம்ம எம்ஏல படிச்சு படிப்போம் போல. ஆத்ம தரிசனம்னா என்ன? விஸ்வரூப தரிசனம்னா என்ன? நமக்கு சாமி தரிசனம் தெரியும், ஆத்ம தரிசனம் என்ன? அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆத்ம தரிசனம். சரி, விஸ்வரூப தரிசனம் அது எப்போ கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும், எந்த நேரத்தில் கிடைக்கும்? துரியாதீதத்துக்கு முன்னாடி நம்ம பெரிய மண்டலம் விஸ்வரூப தரிசனம். ஆத்மா, நம்முடைய ஆன்மாவை ஆத்மாவை நாமே தரிசிக்க முடியும். எந்த இடத்தில்? ஆகினை. ஆகினிக்கின்ற ஒரு பேர் ஆத்ம தரிசனம். அப்ப ஆன்மா நமக்கு கண்ணு தெரியாது. எப்ப தெரியாது? தோஷம் இருக்கின்றவரை தெரியாது. தோஷத்தை நீக்கிவிட்டால் புனிதமான அந்த ஆன்மா எங்க நிற்கும்? ஆகினி தரித்து வந்து விட்டால் நீ ஆன்மாவை தரிசிக்கலாம். எங்க? எப்ப? தாவம் இருந்தா. இல்லாட்டி எப்படி தரிசனம் கிடைக்கும்? கோவில் கிடைக்குமா? ஆன்மா யார்கிட்ட இருக்கு? ஆத்மா யார்கிட்ட இருக்கு? அப்ப தரிசனத்தை நாம் பார்க்கணுமா, வெளியில் பார்க்கணுமா? உள்ள போய் பார்க்கணுமா, வெளியே பார்க்கணுமா? நாம் என்ன நினைச்சுக்கிறோம்? மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன். இதுதான் நிகழ்ச்சி. வெளியில தோண்டினாக்க தண்ணி தான் கிடைக்கும், உன்னை தோண்டினால் ஞானம் கிடைக்கும். புரியுங்களா? ஆகவே நமக்கு ஆன்மாவுக்கு அர்த்தம் தெரியாது, ஆன்மீகத்துக்கும் அர்த்தம் தெரியாது, ஆலயத்துக்கும் அர்த்தம் தெரியாது, ஆத்ம தரிசனம் என்றாலும் தெரியாது. ஆன்மா சாந்தி அடைந்து விட்டு தெரியும். சொல்றதுக்கு அடைந்ததான் நீங்க தான் கிடையாது, அடையாது. அடுத்தபடி உண்டு. சுவாமி சொல்றார், 140 ஆண்டு காலம் ஒரு சந்ததி வந்து கொண்டு இருக்கிறது என்றால் அது 7வது தலைமுறையில் தான் அவர்கள் இறைவன் அடைய முடியும்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் சாமி என்ன சொல்றார்? அது உண்மையை போய் நமக்கு தெரியாது, இருந்திருப்போம். ஆனால் இந்த பிறவிலேயே நீ இறைவன் அடைய முடியும். சாமி சொல்றார், இந்த பிறவி, இப்பிறவி, இன்னொரு பிறவி தேவையில்லை, இந்த பிறவி அடைய வேண்டுமா? தோஷத்தை வழிமுறை செய், வந்துவிடும். சொன்னாரா? எப்படி? நமக்கு தெரியலையே. விஸ்வரூப தரிசனம். இப்ப விஸ்வநாதர் யாரு? விஸ்வநாதன் சிவன். எங்க இருக்காரு? ஐயா இருக்கு இல்லையா? விஸ்வநாதர் நாம ஐயா தெரியும் இல்லை? விஸ்வநாதர் எங்க இருக்காரு? காசி விஸ்வநாதர் தானே. இப்ப காசி எதுக்கு சொன்னேன்? வாரணாசிக்கு என்ன மீனிங்கு? வாரன்னா 2 புருவம், நாசின்னா 2க்கு நடுவில் ஆக்னி துரியம் தான் அவர். அங்கே காசிக்கு போய் இறந்தால் முக்தி, அப்படிதானே? எது இறந்தால்? மனம் இறந்தால் முக்தி. அது வெளியில் சொல்றது தியரி, ப்ராக்டிக்கலாக நீங்கள் கொண்டு வரணும் நம்ம உடம்புல. அந்த விஸ்வரூப தரிசனம் பேரிக்க மனம் தெரியும். பேரிய மண்டலத்தில் யார் விஸ்வரூப தரிசனம் தருகிறார்களோ அவளுக்கு ஞானம் கிட்டும். துரிய தீர்த்தத்துக்கு இன்னொரு தீட்சைக்கு இன்னொரு பேர் என்ன? ஞான தீட்சை, என்ன தீட்சை? ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. ஆச்சுங்களா? அப்ப நம்ம துரியத்திலிருந்து துரியாதீதம் போறதுக்குள்ள நமக்கு ஞானம் கிட்டணும். யார் கொடுக்குறா? குரு கொடுக்குறார். சரி, ஞானாம்பிகை யாரு? ஞானாம்பிகை பேர் வைக்கிறோம்ல, யாரு? ஞானம்
ஞானம்பிகை யாரு? சக்தி யாரு? சக்தி கிளம் சக்தியா? பெண் பேர் வச்சிருக்கோமா? அவள் தான் ஞானாம்பிகை, அவள் தான் அகிலாண்டேஸ்வரி, அவள் தான் புவனேஸ்வரி, எல்லாம் அவள் தான். நம்ம சூரியன் அண்டமா பேரண்டமா? அண்டம் இல்லை, அண்டம் ஒன்று, நாம் பார்க்க ஒரு அண்டம். அது மாதிரி பல சூரிய குடும்பம் சேர்ந்தால் பேரண்டம். அது மாதிரி பேரண்டங்கள் பல பேரண்டங்கள் சேர்ந்தால் புவனம். அதையெல்லாம் யார் ஆள்றா? ஈஸ்வரி தான் ஆள்றா. ஆகவே ஞான தீட்சை கொடுப்பதால் அவர் ஞானாம்பிகை, அது பேர் விசாலாட்சி. விசாலமான இந்த பேரீக்க மண்டலத்தை ஆளுகிறான்னு அர்த்தம். அகிலாண்டத்தையும் ஆளுகின்றால் அவள் அகிலாண்டேஸ்வரி. பல அகிலாண்டம் பல அகிலாண்டத்தை ஆள்கின்றவள் புவனேஸ்வரி. அப்ப எங்க ஞானம் கிடைக்கிறது? பேரீக்க மண்டலத்தில் ஞானத்தை கொடுப்பதால் அவர் விசாலாட்சி. மதுரையில துரிய தீட்சை கொடுப்பதால் அவர் மீனாட்சி. துரிய தீட்சைக்கு இன்னொரு பேர் என்ன? மச்ச தீட்சை. தானே? ஏன் மச்ச தீட்சை பேர் வச்சாங்க? எப்படி மீன்? அதே மாதிரி அவள் மீனாட்சி அல்ல, மீன் என்ற இந்த தீட்சை கொடுப்பதால் அவள் மீனாட்சி. சரி, காமாட்சி மூலாதாரம் என்கின்ற சாதி தவத்தை கொடுப்பு. இன்னொன்னுமா, நமக்கு பக்தி யோகம் தெரியும், கர்மயோகம் தெரியும், ராஜயோகம் தெரியும், இன்னொன்று என்ன ஞான யோகம் தெரியும். இது 4 வகையில் மட்டும்தான் யோகத்தை பெற முடியுமா? இன்னொரு யோகம் இருக்கிறது, போக யோகம். போக யோகம், போகம் தெரியுமா? இல்லறத்தை கணவன் மனைவியும் எப்படி அந்த இல்லறத்தை நடத்த வேண்டும் என்று அந்த முறைப்படி ஒழுங்குபடி நடந்து வந்தால் அவர்களுக்கு யோகம். எப்படி தன்னுடைய சாந்தி முகூர்த்தத்தில் இருந்து அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து எப்படித்தான் வாழ வேண்டும் நினைத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு ஆட்சி, அது உச்சத்தை அடைந்து முக்தி அடையலாம். அதான் காமம் பொருளாட்சி. காமம் அல்ல, போகம். இல்லறத்தை அனுபவித்தல், எல்லா இன்பங்களையும். புரியுங்களா? இப்ப ஆத்ம தரிசனம் எங்க கிடைக்குது? அதுக்கு என்ன பண்ணணும்? தவம் இருந்தால் தானே நீங்க ஆகனிக்கு வந்தால் தானே ஆத்ம தரிசனம் பண்ண முடியும். ஆன்மா சாந்தி அடைந்து விட்டதுன்னு போஸ்டர் தானே அடிச்சுக்கிறோம். அடிச்சுட்டா அடுத்த பிறகு உண்டு, அது சந்தேகம் இல்லை. சாமிஜியின் கணக்குப்படி அடுத்த பிறகு உண்டு. ஒருத்தருக்கு 3 பிறவிமா. தாய் கொடுத்த பிறகு ஒன்று. என்றைக்கு நீ தோஷத்தை, அந்த கருமையத்தில் இருக்கிற கருமையத்தில் அம்மா என்ன கொடுத்தாங்க? தோஷம் பிளஸ் புண்ணியம். இப்போ தோஷம் புண்ணியம் இருந்தால் அது என்ன பாத்திரம்? அது இப்போ ஒரு பிச்சைக்காரன் வராம்மா, எல்லாருமே சுறுசுறு போட்டு அது என்ன பாத்திரம்? அச்சய பாத்திரம். ஆனால் ஏன் பிச்சை பார்த்து சொல்கிறீங்க? அதை எல்லாரும் கலந்து இருந்தால் அது பேர் பிச்சை பாத்திரம். இப்போ பாவம் புண்ணியம் கலந்துருந்தா என்ன பாத்திரம்? அது பிச்சை பாத்திரம். தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. இது போச்சா? இன்று நீ தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். ஜேசுதாஸ் பாட்டு தெரியுமா? உடல் எலும்பு சதையினம் இந்த உடல் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். இந்த பிச்சை பாத்திரத்தை நம்ம என்னைக்கு அச்சை பாத்திரம் மாற்றுகிறோமோ அது மறுபிறவி. புரியுங்களா? அது 2வது பிறவி. மறுபிறவினா அதுக்கு பார்த்தா மறுபிறவி. அம்மா அப்பா கொடுத்தது முதல் பிறவி, பிச்சை பாத்திரம். அதை அச்சப்பதை மாற்றி விட்டாயா? தவம் இருந்து தோஷத்தை மாற்றி துரியத்தை வந்து விட்டாயா? அது மறுபிறவி. அடுத்த பிறவி இல்லை, மறுபிறப்பு. அது பிறப்பு அறுப்பு, அது 3வது பிறவி. 3வது பிறவி இல்லை, பிறவி இல்லாமல் செய்து கொள்வது. சரி, இந்த பிறவி நல்லா அறுக்க முடியல, அடுத்த பிறவி என்ன பண்ணணும்? தவம் தான் இருக்கணும். ஒருத்தர் ரொம்ப தவத்து உச்சத்துக்கு போயிட்டார். சிவர் வந்து கேட்குறார், உனக்கு என்ன வரும் கேள்னு கேட்குறார். அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? இப்பயே நீ எனக்கு மோட்சம் கொடு, முக்தி கொடுங்க. சிவன் ஒத்துக்கல. ஒத்தி கொடுப்பேன், நீ தவம் இருக்கிற ஒத்துக்கிறேன், ஆனால் இன்னும் 100% வரல புண்ணியம், இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதான் உனக்கு அடுத்த பிறவி உண்டு. அடுத்த பிறவி சொல்லிட்டல்ல, இப்போ கேள் வரங்கிறார். அதுக்கு அவன் சொல்றான், அடுத்த பிறவி ஒன்று இருக்குமாயால் அந்த பிறவி உன்னை மறவாத வர வேண்டும். எப்படி? அப்போதானே அடுத்த பிறவி புண்ணியம் கிடைக்கும், இது முக்தி கிடைக்கும். இப்படி வரம் கேட்கணுமா? நாம் என்ன கேட்பான்? அடுத்த பிறவி மனசன் தானே. இது கர்மயோகம். எது கர்மயோகம்?
கர்மயோகம்னு சொல்கிறோம் இல்லை, எது கர்மயோகம்? பணம் தள்ளி கொடுக்குறதா? நீ சின்ன செயல் செய்தாலும் அது உனக்கு கர்மம், அதுக்கு அது யோகத்தை தருமாயும் இந்த கர்மயோகம். ஒருத்தர் வராருமா, மிகப்பெரிய வெம்பேலக்காரில் வந்துட்டு இருக்காருமா, இன்னும் 20 கிலோமீட்டர் போனால் தான் டீ கடை வருது. ஒரு கை குழந்தை அழுவுது பாலுக்கு, கொண்டு போன பால் கீழே ஊற்றிருச்சு. இப்போ என்ன பண்ணுவேன்? ஏகப்பட்ட வசதி உள்ளவர் போகிறாருமா, போகிற ஒரு டீ கடை நிற்குது, அங்கே ஒரு 10-20 பேர் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அழுகுது, இறங்குறாரு. அந்த டீ கடைக்காரர் தெரிஞ்சுக்கிட்டார், ஓ குழந்தை ரொம்ப அழுகுது, பசிட்டு முட்டை படப்படன்னு பாலாத்துறாரு. பாலாத்தி குழந்தைக்கு கொடுத்துட்டு அப்புறம் பார்த்துட்டு இருக்கிறார். இந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு மற்ற கொடுத்துட்டார் இல்லைங்க. இப்போ இந்த பால் காசு தரணுமா தரக்கூடாதா? தரார். அந்த பெரிய கோட்டீஸ்வரன் வச்சுங்களேன், கொடுக்குறார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நான் தெய்வ பசி நீக்குவதற்கு காசு வாங்குவதில்லை. எப்படிம்மா? தெய்வத்தின் பசி. இப்போ போய் பாலாபிஷேகம் பண்ணுறீங்கல்ல, தெய்வத்துக்கு தான் பண்ணுறீங்க, காசு கேட்குறீங்களா? தெய்வத்திட்ட அன்னதானம் பண்ணுறீங்களா, காசு கேட்குறீங்களா? இது தெய்வத்தின் பசி நான் தீர்த்தேன், அதுக்கெல்லாம் காசு வாங்கக்கூடாது, வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. ஸ்டன் ஆகிட்டான் அவன். இப்போ பணக்காரன் அவனா இவனா? கர்மயோகம். யோகம் யாருக்கு கிடைக்கும்? கர்மயோகம். இதுதான் கர்மயோகம். கர்மயோகம் நினச்சிட்டு இருக்கிறோம். பெருசாக சொல்ல வேண்டிய மனதளவில் அறிவை பயன்படுத்தி, அது அருளை பயன்படுத்திமா. வள்ளல்னா யாரு? எதை கொடுக்குறவர்? பணம் கொடுக்குறவர். அப்புறம் ராமலிங்கம் எப்படி வள்ளலார் ஆனார்? அருள் கொடுத்தார். அப்போ எதை கொடுத்தாலும் வள்ளலாகலாம். எதை கொடுத்தாலும் கொடுப்பதோ அது வள்ளல் தன்மையோடு கொடுத்தால் அது கர்மயோகம். அப்படிதான் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிமா, செருப்பு தைச்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கு அன்றாட வருமானம் 100-150 ரூபா இருக்குமா. ஒருத்தர் பெரிய கால் வந்து இறங்குறாரு, செருப்பை தைக்கணும், கொடுத்துட்டார். பிஞ்சு செருப்பு கொடுத்துட்டார், அறுத்த செருப்பை. இப்போ தைக்கணும். இப்போ இவன் பேரம் பேசுகிறார், வர்றவர் எவ்வளோப்பா கேட்குற? 25 ரூபா கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறான்? இவர் என்னங்க இவ்வளோ கேட்குறீங்க, ஒரு 10-15 ரூபா கொடுத்தா போதுங்க. எவர் நினைக்கிறார், ஐயா 2 தைக்கிறீங்க, 25 ரூபா ஆகுங்க அப்படின்னு. இல்லை சரி நீங்கள் பார்த்து கொடுங்க அப்படின்னு தைக்கிறாருன்னா தைச்சிட்டே இருக்கிறார். மணி எப்போ? 10 மணி. எப்பயுமே 10 மணிக்கு டீ குடிப்பார். பக்கத்து கடைக்கா பையன் வந்து கேட்பான், ஐயா டீ கொண்டு வந்துட்டுலாம் கேட்குறான். இவன் என்ன சொல்கிறாரு? 2 டீ கொண்டு வாங்குறாரு. கொண்டு வந்துட்டான். ஒரு டீ ஒன்று 10 ரூபாய்க்கு மேலே ஆகும், தெரியும் இல்லைங்க. இவர் குடிச்சிட்டாரு, குடிச்சு போயிட்டாரு. அப்புறம் செருப்பதிக்கு தான் 25 பேரம் பேசினான்ல, இவன் 25 கொடுத்துருக்கான். எதுக்கு 25? நீ 5 தான் தர, நீங்கள் பாய் கொடுங்கன்னு போதும் அப்படின்ட்டு. இல்லைங்க, டீ கஸ்டமருக்கு நான் காசு வாங்குவது. யாருமா கர்மயோகம்? 25 ரூபாய்க்கு பேரம் பேசணும்னா ஒரு சாதாரண தொழிலாளி அன்னைக்கு வருமானமே, அவன் மூலம் வருமானே 5 ரூபாயில் அதில் 10 ரூபா கொடுத்தான்ல, இதாம கர்மயோகம். இதான் தோஷத்தை போக்குற வழி. சும்மா தோஷத்தை போக்குறதுக்கு நம்ம ஏதோ பண்ணுறது. கர்மத்தின் மூலம் யோகத்தை, இந்த கர்மயோகம் வர்றதுக்கு நமக்கு தியானம் பண்ணி அந்த தோஷம் கொஞ்சமாச்சும் போயிருந்தால் தான் இந்த மாதிரி எண்ணம்லாம் வரும். இல்லாட்டி வருமா? இப்போ 10 கோடி ரூபா இருக்கிறவங்களுக்கு போய் டொனேஷன் கேளுங்க, ஒரு ஸ்கூல் கட்டலான்ட்டு ஒரு 10,000 தருவார். அதே 50,000 தான் வச்சுருப்பேன் பாருங்க, 20,000 தருவான். இப்போ யார் கர்மயோகம்? யாருக்கு கர்ம அந்த யோகம்? கர்மம் செய்த கர்ம யோகம் மாறும். புரியுங்களா? தோஷத்தை போக்குவதற்கு வழிமுறைகள் இதுதான். தவம் செய்யத்தான் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். நம்ம எண்ணம் மாறாத ஆசை சிரமத்தில் பார்த்தோம்ல, இதுதான் வரும். சாமி என்ன சொல்கிறாரு? பாவப்பதிவு வருவதற்கு என்ன காரணம்? எண்ணம், சொல், செயல், உணவு, கோள்களை சஞ்சாரம், சந்தர்ப்ப மோதல் சொல்கிறாரா? சரி, இதை நீக்குவதற்கு என்ன சொன்னார்? 5 நலமுறை வேணும், எல்லாம் நிறைய நல்ல காரியம் செய்யணும், ஒரே வார்த்தை, அவ்வளோதான் இல்லைங்களா? இது செய்தால் பாவம் நீங்கும் ஆச்சுங்களா? அவர் தவம். இப்போ பிராயச்சித்தம், மேல்பதிவு, பதிவு, முறிவு 3 தானே சொன்னார். பிராயச்சித்தம் என்ன? மன்னிப்பு, சாதாரண மன்னிப்பு கேட்கல வச்சோம். மேலும் நல்ல காரியம் செய்து அதை நீங்கள் பெறணும். அடுத்தது என்ன சொன்னார்? ஒரே அடியாக முடிச்சிடணும். என்ன சொன்னார்? தவம். தவம் செய்ய உனக்கு நல்ல எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சிறந்த எல்லாம் வந்துடும். வர 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 உன்னுடைய பாவப்பதி வந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், புண்ணியம் சேர்ந்து கொண்டே இருக்கும். புரியுங்களா? இப்போ இது பிரதோஷம்னா என்ன சொல்லுங்க? பிரதோஷம்னு பக்தியில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சாமி சொன்னதான் சொல்கிறார்.
அந்த முறிவு இருக்கு இல்லைங்க, பாவப்பதி முறிவு, அதுதான் பிரதோஷம். இப்போ பார்க்கடலுக்கு வாங்க, பார்க்கடல் யார் கடைஞ்சா? பார்க்கடல் எங்கே இருக்குது? நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் புராணத்தில் சொல்லிட்டாங்க. சரி, அது யார் கடைஞ்சா? அசுரர்கள். எதை வச்சு கடைஞ்சாங்க? வாசுகி பாம்பு. சரி, எந்த மலை? மேருமலை. கூர்ம அவதாரம் எடுத்தார் சொல்கிறாங்க, சதி வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கம் யார் இழுத்தது? ஒரு பக்கம் தேவர்கள், இன்னொரு பக்கம் தேவர்கள். யார் நல்லவங்க கெட்டவங்க? அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் அதை கடையம் செஞ்சுட்டாங்க இல்லைங்க. இப்போ கடைஞ்சாச்சு. இவங்க நினைச்சு எதை நினைச்சு கிடைஞ்சாங்க? அமிர்தம் நினைச்சு. வந்தது என்ன? விஷம். அந்த விஷம் எங்கே போனது? நமக்கும் பாவப்பணி உண்டு, நீங்கள் தவம் தியானம் அகத்தாய் பண்ண பண்ண முதலில் நம்முடைய தோஷம்தான் வெளிவரும். தோஷம்தான் ஒரே அடி வந்துருமா? சரி, அன்னைக்கு அவங்க கடைஞ்சாங்கல்ல பார்க்கடல், அந்த தோஷம், அந்த விஷம், எல்லா விஷமும் ஒரே அடி வந்துருச்சா? அப்போ கொஞ்சமாக தான் வந்திருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம், நாளைக்கு கொஞ்சம், நாளைக்கு. அந்த விஷத்தை எப்போ குடிச்சார் அவர்? விஷம் குடிச்சாரு மட்டும்தான் நம்ம சொன்னோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இவர்கள் இப்போ அதுக்கு மீனிங் சொல்லுங்க. வாசுகி பாம்பு எது? கொள்ளை சக்தி. கொள்ளை சக்தின்னு பேர் என்ன? ஆடு பாம்பே சித்தத்து பண்ணுறார் இல்லைங்க. ஆடு பாம்பு கொள்ளை சக்தி. இந்த பாம்பு சுற்றி மாதிரி சுற்றி போய் நிற்கிதான் உள்ள. அதனால கொள்ளை சக்திக்கு பாம்புன்னு வச்சுக்கிறார். யார்? ஒரு சித்தர் வச்சுக்கிறார். அதுதான் பாம்பாட்டி சித்தர். புரியுங்களா? அந்த பாம்பு தான் அங்கே வாசுகி. அதை வச்சு தான் நீங்கள் பார்க்கடல் என்பது விந்துநாதம். நான் வச்சுக்கோங்க, விந்துநாதம் தான் தோஷமும் புண்ணியம் இருக்கிறது. விந்துநாதத்தின் நிறம் வெண்மை, ஆகவே அது பார்க்கடல். புரியுங்களா? இதை நீங்கள் செய்ய முதலில் தோஷம் வெளிவரும். விஷம் வெளிவர வர அகம் பிரம்மசி அப்படின்னா என்ன சொல்லுங்க? அகம் பிரம்மசி, அகம் பிரம்மசி அங்கே இருப்பாரே, ஆனால் நீ தத்துவமசி ஆகலாம். தத்துவமசின்னா என்ன? இறைவன் சொல்றான், இறைவன் சேருதல். நீ நானானாய், நான் நீனாய, ரெண்டு பேரும் நீ ஒன்றுக்குள் ஐக்கியமாகிவிட்டோம். ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. நாம் எங்க ஆகிறோம்? எங்க ஐயா? ஆயிரம் இல்லை. சரி, பக்தியில் எப்படி ஆகிறீங்க சொல்லுங்க? பக்தியில் எப்படி ஆகிறோம்? சரி, ஐயப்பனுக்கு என்ன மீனிங்? ஐயப்பன் சொல்கிறாருல்ல, ஐயப்பனுக்கு போகிறாங்களே, எல்லாம் முக்தி அடி தான் போகிறாங்க. அது கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நமக்கு நேரம் இல்லை. இப்போ ஐயப்பனுக்கு என்ன மீனிங்? ஐக்கியம் கூட்டல் அப்பன் ஐயப்பன். புரியுங்களா? அவனோடு போய் ஐக்கியம், அந்த அப்பன் என்கின்ற இறைவனோடு, அப்பன்னா இறைவன் தானே, அந்த இறைவனோடு நாம் போய் ஐக்கியமாகிவிட்டால் ஆக்கியமாகிறோம். ஐக்கியமாகறதுன்னு வழி செய்கிறான் அந்த சுவாமி. ஆகவே அவன் பேர் ஐயப்பன். அப்போ என்னோட ஐக்கியமாவதற்கு அந்த இறைவன் அருள் புரிகிறான். அருள் புரியல, அதுக்கான வழிமுறையில் நாம் அமைத்துக் கொள்கிறோம். அப்படிதானே? இப்போ அந்தனோட ஐக்கியமாவதற்கு நீங்கள் என்ன பண்ணனீங்கன்னு தான் கேள்வி. சாமி ஆயிட்டாரா? ஐயப்பமலைக்கு போனவங்களாம் சாமி ஆயிட்டாங்க தானே? கற்பிஷ்டி கட்டியாச்சா? காலை உழுவுறோமா? எப்படி சாமி ஆனாங்கன்னு தான் கேள்வி. ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி ஆகிவிட்டார்கள், ஐயப்பனோடு இணைந்து விட்டார்கள். எப்படி மானாங்க அவங்க மட்டும்? சரி, இப்போ எப்படி ஏறுறதுக்கு யாருக்கு தகுதி? அந்த 18 படி என்ன சொல்லுது? 18 படி ஏறுவதற்கு தகுதி என்ன நிர்ணயம் பண்ணியிருக்கிறார்கள்? அந்த 18 படிக்குடைய அர்த்தம் என்ன, தத்துவம் என்ன? அந்த 18 படி யார் தாண்டுகிறாளோ அவர் ஐயப்பனை அடையலாமா? அதாம பாயிண்ட். அதுக்கு என்ன வழிமுறை? என்னம்மா? 5 பாதங்கள். 5 இல்லை, நாம் எத்தனை தீய குணம் வச்சிருக்கிறோம்? 6 தீய குணங்கள் ப்ளஸ் ஐம்புலன்கள் எங்கே அடங்குது? ஐம்புலன்கள் எங்கே அடங்குது? ஆகில் அடங்குது. ஐம்புலன் அடக்கணும். அதான் பஞ்சதீர்த்தம் பண்ணுறோம். ஏன் அடக்கணும்? நம்ம ஜீவகாந்த செலவு ஆகி உடலில் நோய், உள்ளத்தில் கிழங்கு, வாய்க்கல் சிக்கல் வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஐம்புலன் அடக்க வேண்டும். அடக்கிட்டீங்களா? 6 தீவிரத்தை ஒழிச்சிட்டிங்களா? மூலாதாரம் டு துரி எத்தனை மையம்? இந்த மூலாதாரம் 9 மைய தவம் செய்வதால் என்ன பயன்? இப்போ சொல்லுங்க, எல்லாம் தெரிஞ்சதானே? 9 மைய தவம் செய்வதால் என்ன பயன்? முக்கியமான பயன் மட்டும் சொல்லுங்க, டீப்பாக போக வேண்டாம். அதுதான் மெயின் பாயிண்ட். அது சயின்ஸா ஆன்மீகமா? நாம ஐயப்பனை என்ன பண்ணுறோம்? அது ஆன்மீகம் மாற்றிட்டோமா? புரியுங்களா?
இப்போ எல்லா ஹார்மோன்ஸும் செக்ரேட் ஆகணும். எல்லா ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆச்சுன்னா நோய் வருமா, நொடி வருமா, மன உலகம் எப்படி இருக்கும், எல்லாம் இருக்கும். நம்ம அதை டீட்டெயில்ஸ் சொல்ல வேண்டாம், நமக்கு நேரம் ஆகிடும் இல்லைங்களா. இப்போ 7 மையத்தை ஒழுங்காக தாண்டினால் எல்லா ஹார்மோன்ஸ் ஒழுங்காக சுரக்கும், நோய் நொடி இல்லாமல் இருப்பாய். நம்பர் 1. 6 தீவுகள் எடுபடு வெளிவருமா, நல்ல குணாக மாறிவிடும். ரைட்டு. 50 அடங்குமா அடங்காதா? 5 + 6 + 7 என்ன? இந்த 18 யார் செய்கிறார்களோ ஈஸ் எலிஜிபிள் எங்கே போய் சேர்றதுக்கு, ஈரம் அடைவதற்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? தவம் இருக்காங்களா? அவன் இருந்தால் போகிறாங்க. 48 நாள் என்ன அர்த்தம்? விரதம்னா என்ன மீனிங் சொல்லுங்கள். விரதம் என்பது புற தூய்மையா அக தூய்மையா? அக தூய்மை தான் விரதம், புற தூய்மை அல்ல. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், மாலை போட்டுக்கிட்டு 2 நேரம் குளித்தேன், தனியாக படுத்தேன், சுத்தமாக இருந்துக்க உள்ள ஒன்றும் இல்லை. சரி, 40 நாளைக்கு என்ன அர்த்தம்? ஒரு மண்டலம். என்ன மீனிங் இது? 40 சாமி 12 நாள் துரித்து கொண்டு விட்டாரு. அப்போ 40 நாள் என்ன பண்ணாங்க முன்னோர்கள் அந்த காலத்தில்? மூலாதாரத்திலிருந்து துரியம் வருவதற்கு 48 நாட்கள் சித்தர் காலத்திலே இருந்தது. அதுக்கு முன்னாடி 12 வருஷம் உங்களுக்கு தெரியும். துரியம் வருவதற்கு 12 வருஷம் ஆச்சு. இப்போ 48 நாள் என்ன பண்ணணும்? 40 நாள் 9 தவம் இருக்கணும், அவ்வளோதான். அடுத்து குறைஞ்சபட்சம் 7 மைய தவத்தில் நீ 48 நாள் இருக்கணும். மூலாதாரத்தில் 4 நாள் இருக்கணும். அப்புறம் 6 நாள் சுவாதிஷ்டானம். அந்த காலத்தில் மணிப்பூரகம் 10, 12, 48 வரும். 48 இதழ்கள் திறந்தால் இறைவனை அடையலாம். சரி, இப்போ இறைவனை அடைவதற்கு அது ஒரு வழிமுறை. இன்னொன்று சொல்லிட்டுங்களா, பக்தி முறையிலேயே சபரி செல்வதற்கும் பழனி செல்வதற்கும் திருப்பதி செல்வதற்கும் என்ன வேறுபாடு? பழனி பயணம் போகிறீங்கல்ல, பழனி யாத்திரை, திருப்பதிக்கு போகிற யாத்திரை பயணம், சபரி யாத்திரை, என்ன வித்தியாசம்? என்னவா வித்தியாசம் இருக்கா இல்லையா? என்னன்னு சொல்லுங்க. என்னையா மலை ஏறுங்க. சரி, ஏறுறோம். சரி, மலை ஏற மட்டும்தான் 7 மலை தானே ஏறுறாங்க. 7 மலை ஏறுறாங்கய்யா. பழனி மலை ஏறி தானே போகிறோம். அப்படி அல்ல. சரி, அவங்க சரி சபரிமலைக்கு போயிட்டால் கால் விழுவுறீங்களா? பழனிக்கு போயிட்டா கால் விழுவுறீங்களா? திருப்பதி போயிட்டு வந்தா, திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தா போய் எப்படி அவர் மட்டும் கடவுள் ஆனார்? நம்முடைய கணக்குப்படி ஆகிறார். முறைப்படி இப்போ நான் சொன்னால் ஆகிறார். இப்போ அந்த பாட்டு சொல்லுமா, பள்ளி கட்டு சபரிமலைக்கு சொல்லுங்க அந்த பாட்டை. முள்ளு காலுக்கு மெத்தை. அடுத்த வாங்க. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து. விரதம்னா 9 தவம். பார்த்தசாரதி மைந்தனை உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து, இருபடி எடுத்து ஒரு மலை தாங்கி ஒரு மனதாகி. எத்தனை மனதாகி? ஒரே மனதாகினா துரித்து வந்து 1 மணி ஆகும். இருமுடி எடுத்து ஒரு மனது, இருபடி எடுத்து 1 மணி ஆகும். இது 3 மணினா இறைவன் அடையலாம். இதான் உண்மையும் கூட. இது 3 செஞ்சீங்கன்னாக்கா 6 தீவுகள் போயிடும், 6 புலன்கள், 5 புலன்கள் அடங்கும், 7 மையங்கள் தாண்டணும். 48 நாளில் தாண்டியாச்சா? 18 படி ஏறுவதற்கு தகுதி பெற்றாச்சா? ஏற்றி விடப்பா. எதை ஏற்றி விடுறது? இருமுடி ஏற்றி விடப்பா. யார் ஏற்றி விடுறா? அதுதான் இந்த பழனி திருப்பதி போகிறதுக்கும் சபரி போகிறதுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், குரு ஏற்றி விடுகிறார். போனோமா, குரு கூட்டிகிட்டு போகிறார். குரு தான் கூட வர்றார். துரிய தீட்சை தீட்சும் போது யார் ஒன்று கூட்டிகிட்டு போகிறா? என்ன தீட்சை யார் கொடுக்குறா? குரு மானஸ்தீனமாக கூட்டுவோம். அந்த மானசீட்சம் பேர் இல்லைங்களா. இப்போ குரு அழைத்து செல்கிறார். அவர் 18 படி கடக்க சொல்கிறார். அங்கே தான் தத்துவ மிஷின் போட்டிருக்கோம். ஐயப்பா சொல்கிறார், இன்று முதல் நீயும் நானும் ஒன்றானோம். இது எப்படிமா? எப்படி சாமி வேணாங்க ஆகிறாங்க? இப்படி போனால் ஆகலாம். செய்கிறாங்களா? 9 தவறு இருந்தாங்களா? 48 நாள். சரி, 40 நாள் விரதம் இருக்காங்க. என்ன விரதம் இருக்காங்க? அக தூய்மைக்கு, வினை தூய்மைக்கு நான் கேட்குறேன். வினை தூய்மையின்றி இருள் சேர் இறைவனையும் சேரா பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. யார் சொன்னா? இறைவன். அன்னைக்கு வள்ளுவர் சொல்லிட்டான். இருள் சேர் இறைவனேன்னு என்ன? பிராப்த கர்மமும் சஞ்சீத கர்மமும். 2 கர்மம் போகணுனாக்கா நீ இதை பண்ணணும். தவம் இருக்கணும், மனதை ஒருநிலைப்படுத்தணும், ஓர்மைக்கு ஓர்மை சீர்மையோடு இருக்கணும், விரதம் இருக்கணும். இப்போ சொல்லுமா, தோஷம் போக்குவரத்துக்கு என்ன வழி?
நீங்கள் பக்திக்கு போனாலும் தான் சரி. இப்போ அந்த சபரிக்கும் பழனிக்கும் என்ன வித்தியாசம்னா, குருவின்றி நீங்கள் சபரிக்கு போக முடியுமா? குருவின்றி நீங்கள் துரித்துக்கு வர முடியுமா? இங்கே ஆக குருவின் துணையோடு செல்வதால் அவர் இறைவன் அடைகிறார்கள். குரு இல்லையே இறைவன் அடைய முடியாது, அவ்வளோதான். அதுதான் அங்கே கான்செப்ட். அங்கே அவர் என்ன தீட்சை கொடுக்குறாரு? மாலை போட்டு பொட்டு வைக்கிறாரா? அது ஆகிடி தீட்சை. ஆகிடி கொடுத்துட்டார்ல, 40 நாள் விரதம் இருக்கணும், அப்போ தான் துரித்து வர முடியும். அதுதான் விரதம் இருக்கு சொன்னாங்க. விரதம் இருந்து ஏற்றி விடப்பா ஏற்றிட்டாருங்க. ஏற்றிட்டாரா? துரி கொடுத்துட்டாரா? துரியை கூட்டு போயிடாரு. போயிட்டு வந்தவுடனே இறக்கி விடப்பா. எதுக்கு இறக்கி விடப்பா? சாந்திக்கு இறக்கி விடப்பா. அப்போ ஆகிரி கொடுப்பதும் அவரு, துரியம் கொடுப்போம் அவரு, துரியாதீதை அழைத்து செல்லும் அவரு, மீண்டும் வந்து சாந்திக்கு இறக்கும் அவரு. ஆகவே நம்முடைய ஆன்மீக பயணம் அல்லது இறைவனை அடைகின்ற பயணம் நிறைவேறிவிட்டது. நாம் அதுக்கு பேர் என்ன வச்சுக்கிறோம்? ஆன்மீக பயணம். ஆன்மீகம்னா என்னன்னு சொன்னப்ப, ஆன்மா ஈகம், இந்த ஈகத்திலேயே இறைவனை அடைய வேண்டும். அதான் பாட்டு. புரியுங்களா? சரி, இந்த பிரதோஷம் என்பது என்னன்னா, இப்போ நம்ம தோஷம் வந்துகிட்டே இருக்குல்ல, கொஞ்சமும் வாங்குதில்லை, அதுதான் பிரதோஷம். ஒரு மாதத்துக்கு எத்தனை பிரதோஷம்? ஒன்றும் இல்லை. அந்த தோஷங்கள் குறைய குறைய அந்த பிரம்மம் அங்கே இருந்து வாங்கிக்கொண்டே இருக்கிறான். இப்போ நாம் சொல்கிறோம், நல்ல காரியம் பண்ண பண்ண நல்ல செயல்கள், நல்ல எண்ணம் வர வர புண்ணிய பதிவுகள் சேர சேர பாவப்பதி மேலே வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அது எங்கே போச்சு? அந்த பாவம் வந்த பாவப்பதி எங்கே போச்சு? இறைவன் வாங்கி கொண்டான். அகம் பிரம்மசி, அதான் அகம் அவத்தையே உட்காந்துருக்கிறான், கருமையத்தில் அகமாக இருக்கிறான். புரியுங்களா? அந்த வாங்கி கொண்டே இருக்கிறான். முழுசும் தீர்ந்து விட்டது, சுத்தமாக தோஷம் போயிடுச்சு. அங்கே புண்ணியம் மட்டும்தான் இருக்கிறது. இப்போ சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தோஷம் டெய்லி போயிட்டே இருக்குமா, மாதம் மாதம் 2 தான் போயிட்டே இருக்கு, சுத்தமாக போயிடுச்சு. இப்போ புண்ணியம் மட்டும் தான் அங்கே இருக்கும். இந்த புண்ணியம் மட்டும் அங்கே இருக்குமே ஆனால் அடுத்த பிரதோஷம் என்ன பிரதோஷம்? சனி பிரதோஷம். ஏன் தெரியுமா? சனி ஈஸ்வரனாக மாறிய நாள் சனி பிரதோஷம். இவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த பார்க்கடல் கடைஞ்ச நாளே சனிக்கிழமை தான், அப்படி தான் சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் சனி பிரதோஷம் மிகச்சிறப்பான பிரதோஷம் என்றால், இந்த சிவன் விஷம் குடித்த நாள் சனிக்கிழமைன்னு சொல்கிறாங்க. அப்படி அல்ல, முழுதும் தீர்ந்த நாள், முழு தோஷமும் தீர்ந்த நாள் சனி ஈஸ்வரனாக மாறிய நாள். சனி நம்மளை விட்டுட்டு போய் ஈஸ்வரனை சேர்ந்துட்டான். இப்போ சனி நம்மளே வாழ்க்கை வாழ்முறை வாழ்த்துக்கிறான். புரியுங்களா? திங்கள் செவ்வி ஞாயிறு, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனின்னு ஃபிக்ஸ் பண்ணது யார்? நாமளாம் இறைவனா? மாதத்துக்கு 30 நாள் சொன்னது யார்? வருஷத்துக்கு 12 மாதம் சொன்னது யார்? அப்புறம் எப்படி சனிக்கிழமை இந்த பிரதோஷம் நடந்துன்னு சொல்கிறீங்க? அதுக்கு முன்னாடி உண்டா? நாள் கணக்கு உண்டா? மாத கணக்கு உண்டா? இப்போ சனிக்கிழமை தான் இந்த தோஷம் நடந்த நாள், இந்த பார்க்கடல் கடைஞ்ச நாள் சொல்கிறாங்களே, அது எப்படி ஏற்ற முடியும்? அப்பயே நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா? இல்லையே. ஆகவே பிரதோஷம் என்பது தோஷம் கழிகின்ற நாள், கழித்து கொண்டே வருகின்ற நாள் சனி பிரதோஷ நாள். முற்றிலும் நம்ம தோஷம் கழிந்து புண்ணியம் மட்டுமே எஞ்சிய நாள். இன்னொன்று, அப்பொழுதுதான் அமிர்தம் வருகின்ற நாள். அவ்வளோதான். அமிர்தம் வெளிவந்தால் தோஷம் தீர்ந்து விட்டது என்று, அமிர்தம் வெளிவந்தால் சனிக்கு வேலை இல்லை, முடிஞ்சு போச்சு, துன்பத்தை தருவதான அந்த வேலை முடிந்து விட்டது, அவன் ஈஸ்வரோடு சேர்ந்து விட்டான். சனி ஈஸ்வரன், சனீஸ்வரன், அதுதான் சனி பிரதோஷம். புரியுங்களா? இது எங்கே நடக்கும்? கோயில்லையா, நம்ம கோயில் எல்லாம் உள்ள நடக்கு. அதெல்லாம் சொல் புத்தி. ஐயா சொன்ன மாதிரி அது வந்து பழக்கம். விளக்கத்துக்கு வந்தோமா? வள்ளியே வரணும். வரண்டால் உங்கள் தோஷம் பிரதோஷம் மாறும், தோஷம் உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் மாறும். அமிர்தம் வந்தால் சந்தோஷமா? வேற ஒன்றும் இல்லைம்மா. அமிர்தம் எங்கே வரும்? துரியத்துக்கு வந்தீங்கன்னா அமிர்தம் வரும். துரியத்துக்கு வந்தால் அமிர்தம் வந்தால் மனம் அடங்கி விட்டுன்னு அர்த்தம். என்ன கர்மம் தொலையுங்க? பிராப்த கர்மம். நீ செய்த கர்மா தொலையும். முன்னோர் செய்த கர்மா, அந்த அமிர்தத்தை பஞ்சாமிர்தமாக மாற்றினா முன்னோர் செய்த கர்மா தொலையும். பஞ்சபூதத்தோடு சேர்ந்தால் பஞ்சாமிர்தம், அவ்வளோதான். நீ உருவாக்கிய அமிர்தம் பஞ்சம் ப்ளஸ் பஞ்சம்னா பஞ்சபூதம் சேர்ந்தால் பஞ்சாமிர்தம். பஞ்சபூதம் எப்போ சேரும்? துவாதசாங்கம். துவாதசாங்கத்தில் நீ அந்த அமிர்தத்தை கொண்டு சென்றால் பஞ்சம் பூதம் அதோடு இணையும். அதுக்கு பேர் பஞ்சாமிர்தம். அந்த பஞ்சாமிர்தத்தை நாம் அருந்தினால் என்றும் இளமை, என்ன சொல்லுது, மரணம் இல்லா பெறுவார். மார்க்கண்டேயன் வாங்கினானா? அதுக்காக தெரியுமே தெரியுது. மார்க்கண்டேயன்
என்றும் நிலைமொண்டு மார்க்கண்டேயன் இருந்தான்ல, அவனுக்கு சிவன் அமிர்தம் கொடுத்த இடம் எது? இடம் எது? சரி, இப்ப நமக்கு சிவன் எங்க அமிர்தம் கொடுக்குறான்? பக்தி இல்ல. அமிர்தலிங்கீஸ்வரர் எங்க இருக்கார்? அமிர்தலிங்க ஈஸ்வரர் திருக்கடையூர். திருக்கடையூர் இருக்கிற ஈஸ்வரர் பேர் என்னமா? அமிர்தலிங்கீஸ்வரர். அங்க அமிர்தம் தருகிறார். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு அமிர்தம் தருவார். திருக்கடையூர். துரியத்தை கடந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்க போறோம்? நம்ம தோதசாங்கம் கடை ஊர். அதான் துரியத்தை கடந்து நிற்கின்ற ஊர் கடை ஊர். அங்க போனா உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும். பஞ்சாமிர்தம் மாறி இறைவன் தருவான். அது திருக்கடையூர். புரியுங்களா? நாம் என்ன பண்ணிட்டோம்? அதுக்கு ஒரு இடம், ஒரு கோயில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கு திருக்கடையூர் பேர் வச்சாச்சு. அங்க இருக்க ஈஸ்வரருக்கு அமிர்தலிங்கேஸ்வரன் பேர் வச்சுட்டோம். 60 வயசு பூர்த்தியானால் அங்க போனா மீண்டும் 60 வருஷம் வாழலாம் அமிர்தத்தை குடித்தால். புரியுதா? இப்ப திருப்பதி 60 வருஷத்துக்கு எதுக்கு போறீங்க? ஆயுஷ் கூட இன்னும் 60 வருஷம் வாழலாம். எங்க அங்க போய் அந்த அமிர்தலிங்கேஸ்வரர் கொடுத்த அமிர்தத்தை நாம் குடித்தால் இன்னும் 60 இயர்ஸ் வாழலாம். ஆகவே அங்க போய் அமிர்தத்தை குடிக்க போறோம். அமிர்தம் எங்க இருக்குது? திருக்கடையூர். எங்க இருக்குது? இங்கேயா அங்கேயா? எல்லாமே உள்டாப்புமா. எல்லாமே நம்ம சொல் புத்தி சுய புத்திவான்னு சாமி சொல்லி சரிச்சு போயிட்டார். சொல் புத்தி இருங்க குறிப்பிட்ட வயது வரைக்கும். அப்ப எப்ப வரும்? எங்க வரணும்? சுய புத்திக்கு வந்து விட வேண்டும். வர்ற மாதிரி தான் கேள்வி. வர்றது இல்லையே. அன்னமய கோஷம் அப்படின்னா மூலாதாரத்திலேயே நம்முடைய மனதை வச்சு வாழ்நாள் முழுசும் சாப்பாட்டு ராவணவே இருக்குது. சாப்பாட்டை தவிர வேறு எந்த எண்ணமும் போகவில்லையா? அன்னமய கோஷம் மூலாதாரத்தில். மூலாதாரம் மண்ணுக்குரியதா? மண்ணில் தானே விளைச்சல் வருது. மூலாதாரத்தில் உட்கார்ந்து அது விளைச்சலை மட்டும் அனுபவிப்பது. அதுக்கப்புறம் அடுத்து என்ன ஆகும்? மனோமயம் கோஷம், விஞ்ஞானமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். இதையெல்லாம் தாண்டினால் அன்னமய கோஷம். ஆகவே மூலாதார தோஷத்தை நீக்கிவிட்டால், நீக்குவதற்கு முயற்சி செய்தால் அடுத்து மனோமய கோஷம் மாறும். முற்றிலும் மாறாது. மனம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. மனம் என்றால் உயிரின் பழக்க நிலை. இதை நாம ஒருநிலைப்படுத்தணும், ஓர்வைக்கு செல்வி கொண்டு வரணும்னு நினைப்பீங்க. அதுதான் மனம். நினைப்பீங்க, ஆனால் செய்ய முடியாது. அதான் மனோமய கோஷம். எப்போ செய்ய முடியும்? பிராணாயாமம் செஞ்சால், மூச்சு பயிற்சி செய்தால், மூச்சை கட்டுப்படுத்தினால், அலைந்து கொண்டிருக்கின்ற காற்றை ஒழுங்குபடுத்தினால் இறைவனை அடைவதற்கான வழிமுறை செய்யலாம். அடுத்த ஸ்டெப் என்ன? விஞ்ஞானமய கோஷம், பேரியக்க மண்டலம். விண் கூட்டல் ஞானம் விஞ்ஞானம். விண்ணுக்கு மேலே ஞானம் போகவில்லை என்றால் அது பேர் விஞ்ஞானம். நம்முடைய சயின்ஸ் அது வரைக்கும் தான் போயிருக்கு. அதுக்கு மேலே இறைத்துவம் என்னன்னு தெரியாது, இறைவெளி என்ன தெரியாது, கும்பிருட்டு என்னன்னு தெரியாது, தன்னிருக்கம்னா என்னன்னு தெரியாது. தன்னிருக்கம் என்றால் என்ன, அதனால் எது வெளியே வருகிற இறைத்துகள், அந்த இறைத்துகள் எப்படி சேர்ந்தாலும் சொல்லாது சயின்ஸுக்கு தெரியாது. டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டம் மட்டும் தெரியும். வீண் அதோடு முடிஞ்சு போயிடும். மைக்ரோஸ்கோப்பில் இறைத்துகள் தெரியாது. இந்த ஞானம் பெறுவதற்கு என்ன பண்ணணும்? விஞ்ஞானம் வேணும். விஞ்ஞானத்திலிருந்து விஞ்ஞானம் வர வேண்டும். விண்ணை பெற்ற ஞானம் விஞ்ஞானம். ஆகவே விஞ்ஞானத்தை மட்டும் தெரிந்து கொண்டால் அது விஞ்ஞானமய கோஷம். அந்த மனம் அவ்வளோதான் நிற்கும். அதுக்கு மேலே விஞ்ஞானம் போய் சேர்ந்து விட்டால் ஆனந்தமய கோஷம். இப்போ இருக்கு, நான் மட்டுமில்லை, உலக மக்கள் யாவரும் இந்த 5 ஏதோ ஒன்று தான் இருக்கிறாங்க. இந்த 5 இந்த மனம் எங்கே இருக்கிறது என்றால் 5 ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இறைவனின் கோட்பாடு என்ன? அவருடைய என்னை அடைன்னு சொல்லுது. தோஷத்தை போக்கி என்னை ஆனந்தமயமாக, ஆனந்தமயம். புரியுங்களா? ஆகவே தோஷம் நீக்குவதற்கு இந்த 5 ஸ்டெப்பு நீங்கள் மாறணும். 5 ஸ்டெப்பு ஏறி மாற்றுவதற்கு தியானத்தை தவிர, அதுக்கு தான் இதுக்கு பேர் ராஜயோகம்னு பேர் வச்சான். பக்தி யோகத்துக்கு வைக்கலையே, ஞான யோகத்துக்கே வைக்கலையே, இந்த கர்மயோகத்துக்கு வைக்கலையே. இது ஏன் ராஜயோகம் என்றால், ராஜயோகமின்றி நீங்கள் பக்தி யோகத்தையும் யோகம் பெற முடியாது, கர்மத்திலையும் யோகம் பெற முடியாது, ஞானத்திலையும் யோகம் பெற முடியாது. இப்போ கர்மயோகம் சொன்னல, கையில் காசு குறைவாக இருந்தாலும் எதுக்கு அள்ளித்தரான்? அவனுக்கு அந்த அந்த எண்ணம் எப்படி வந்தது? நல்ல எண்ணம்.
முன்னோர்கள் தியானம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு முறை 2 தலைமுறை தியானம் பண்ணதுனால இவருடைய கர்மா தோஷம் குறைவாக இருக்கிறது, புண்ணியம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே குறைந்த அமௌண்ட் கையில் இருந்தாலும் அள்ளி தருகிறான். அவர்கிட்ட நிறைய இருக்குது காசு. மனம் ஏன் பாவப்பதிவு அதிகமாக இருக்கிறது, புண்ணியம் குறைவாக இருக்கிறது, அவ்வளவுதான். ஆக முன்னோர் செய்த தவப்பயன் தான் கர்மயோகத்துக்கும் காரணம். நீ பக்தி யோகத்துக்கு போனாலும் அங்கேயும் போய் நீங்க தவம் தான் இருக்கணும், இருக்க வேண்டும். இல்லாட்டி நீங்கள் யோகத்தை அடைய முடியாது. அதுக்கு தான் இன்னொன்று சொல்லிட்டேன், சொல்ல விட்ட பாருங்க. 3 தீ சொன்னோம் இல்லைங்க, ஆணவம் கண்மம் மாயை. இதுதான் 3 தீ. இந்த 3 தீ யார் குறைத்து குளிர்ச்சியாக்கிறோ முக்தி. 3 கூட்ட தீ முக்தி, அவ்வளவுதான். அத்தனை எங்க இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. நம் தீ தான் அது. நம் தீயான இந்த 3 தீ யார் போக்குகிறார்களோ அவளுக்கு முக்தி. ஆணவம் கண்மம் மாயை. ஆணவம்னா ஒண்ணு கிடையாது, தன்முனைப்பு. கண்மம்னா 3 கர்மாக்கள். மாயைனா மயக்கத்தில் இருக்கிறது. புரியுங்களா? இந்த 3ஐயும் யார் நீக்குகிறார்களோ அவள் இறைவனை அடையலாம். அதுக்கான வழிமுறைகள் என்ன பண்ணணும்? தியானத்தை. சரி, அந்த 3ஐ நீக்குவதற்கு கோவில் என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? நந்தி வச்சிருக்காங்க. அது பேர் காளை மாடு தானே. சிவனின் வாகனம் காளை மாடு தானே, அதுக்கே நந்தினி பேர் வச்சுங்க. நந்தி ஜீவாத்மா பாருங்க, நேரம் சிவனை பார்க்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், கண்மூடி இருக்கும். நம் தீ ஜீவாத்மா, நாம அது பரமாத்மா. நம் தீயை அணைத்தால் இறைவனை அடையலாம். அதை நந்தி அங்கே வச்சிருக்காங்க. அங்கே போனால் தியானம் இருக்கணும். நம் தீ அணைய வேண்டும் என்றால் தியானம் இருக்கணும். அப்புறம் தட்சிணாமூர்த்தி எதில் இருக்கிறாரு? தவத்தில் இருக்கிறார். தட்சிணாமூர்த்தி யாரு? குரு. அது யாரு? என்ன சாமி? அவரு ஈஸ்வரன். ஏன் அங்கதான் இருக்காரு ஈஸ்வரன்? சிவன் இருக்காரு, பெரிய சிவனா உட்காந்துருக்காருல மூலஸ்தானத்துல. எதுக்கு தட்சிணாமூர்த்தி வந்தாரு? இன்னொரு அவதாரம் எடுக்க வேண்டிய அதே கோயில் ஏன் இன்னொரு அவதாரம் எடுத்தாரு? என்னம்மா? அதான் ஏன் வந்தாரு? ஐயா, அவருக்கு இப்ப மதிப்பு இல்லையா? மூலஸ்தானில் இருக்கிற சிவனுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? அப்புறம் எதுக்கு இவர் வந்தாருங்க? குருவாக ஏன் வந்தார் தான் கேள்வி. அதாவது இறைவனாவே இருக்காரு. இறைவன் பெரியவரா, குரு பெரியவரா? குரு தான் பெரியவர். அதுக்கு நம்ம விளக்க ஒரு நாளைக்கு சொல்லுவோம். குருவின் மேன்மையில பார்த்துக்கலாம். இல்லைங்களா? ஒன்று மட்டும் சும்மா ஆழ்வார்கள் 60 பேர் இருக்காங்கல்ல, 60 நாயமா இருக்காங்கல்லம்மா, அவங்களும் எப்படி வந்தாங்கன்னா அதையும் நீ கர்மயோகமாக வச்சுக்கலாம். இன்னும் சொல்லட்டுமா? அதில் ஒருத்தன் கேட்குறாம்மா, தவத்தை உச்சத்தை அடைஞ்சிட்டான். சிவன் வந்து நான் வந்து உனக்கு வரம் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கு என்ன சொல்றீங்களா? நீ வா, வரம் தா, இறைவனா வராத குருவா வாழ்ந்தான். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்ட்டான். யாரு? தென்னாட்டிலிருந்து தான் முதல் கோள் வருகிறது. நீ சொல்றான், இங்கிருந்து சொல்றான், கைலாசம் இருக்கிற இறைவா ஈஸ்வரன் அங்கதான் இருக்கிறான். நீ வந்து வா, வர வேணான்னு சொல்லலை, எங்க தென்னாட்டுக்கு வா. ஆனால் நீ என்னவா வா? குருவாய் வாழலாம். அப்போதான் இறைவன் நினைக்கிறான். குருவா போனதான் மதிப்பு தான் தட்சிணம்னு என்ன? என்னங்க? இல்லை தட்சிணை, அதுக்கு இல்லை. தட்சிணாமூர்த்தினா தட்சிணாக இதில் வடமொழியில் தெற்கு திசைக்கு பேர் தட்சின். தட்சின் ரயில்வேன்னு போட்டிருப்பாங்க பாருங்க மெட்ராஸில். இப்போ தெற்கு நோக்கி இருக்காரு, எதை நோக்கி இருக்கிறார்? ஏன் தெற்கு நோக்கி இருக்கிறார்? எல்லா இறைவனும் தெற்கு நோக்கி இருக்கவே மாட்டாங்க, அவரை தவிர. எப்படிங்க? ஏமா தெற்கு நோக்கிறான்? குரல் தெற்கு நோக்கி தான் வந்துச்சு. ஆகவே இமயமலையிலிருந்து அந்த கைலாச மலையிலிருந்து நோக்கி நேராக வந்து அப்படியே நின்றுட்டார். ஆகவே குருவாக இருக்கிறார். கீழே 4 சனாதன முனிவர் இருப்பாங்க பார்த்தீங்களா, சிஷ்யர்கள். 4 முனிவர் கீழே இருப்பாங்க. முனிவர் இல்லை, சிஷ்யர்கள். இவர் தான் குரு. தவத்தில் இருக்கிறாரா? எப்படி இருக்காரு அவரு? ஏன் தவத்தில் இருக்கிறாரு? அப்புறம் சண்டிகேஸ்வரர் இருக்கிறார். அன்னைக்கு ஏற்கனவே இப்போ போன மீட்டிங் சொல்லியிருக்கிறேன். சண்டிகேஸ்வரர் தவத்தில் இருக்கிறாரா, கண்ணை முடிச்சுட்டு இருக்கிறாரா? இப்போ கோயிலுக்கு போனால் 3 இடத்துல தவம் பண்ணணும்னு முன்னோர் சொன்னாங்களா இல்லையா? இப்போ புரியுது இல்லை? 3 போய் என்ன பண்ணுறீங்க? நந்தி காதில் போய் பேசுகிறோம், கேட்டாரா? அவரே நம் தீ தான். நம் தீயை அணைப்பதற்கான வழிமுறையை தேடி தான் நின்றுட்டு இருக்காரு, உட்காந்துட்டு இருக்காரு பரம சேர்வதற்கு, இல்லைங்களா? அந்த தட்சிணாமூர்த்தி குரு உட்காந்துருக்காரு. நீங்களும் போய் சிஷியனா உட்காந்து தவம் இருக்கணும். தட்சிணாமூர்த்தி இது சண்டிகேஸ்வரர் தவத்தில் இருக்கிறார். ஏன் இருக்கிறார்? அவருடைய பதவி என்ன? கணக்கெழுது, பொக்கிஷதாரர், பொருள். சிவன் பொருள் வெளியே போகக்கூடாது. உள்ள வந்தா எழுதி வைக்கணும். யாராச்சும்
காணிக்கை கொடுத்தாங்களா எழுதி வை. ஆனால் யாரும் எடுத்துக்கிட்டு போச்சுன்னா யார் கணக்கு தரணும்? இவர் தான் தியானத்தில் இருக்கார், எப்படி தெரியும்? தியானத்தில் இருக்கார் இல்லைங்களா? இப்போ நான் ஒரு பெல்லை தூக்கிட்டு வந்தால் எப்படி தெரியும்? அதனால தான் என்ன பண்ணுறோம், நான் ஒன்றும் கொண்டு போகல, வெறுங்கையோடு தான் போகிறேன். புரியுங்களா? அப்போ நீங்கள் வெறுங்கை தட்டக்கூடாது, நீங்கள் தியானத்தில் உட்காரணும். தியானத்தில் உட்காந்து வரும்போது தட்டிட்டு வாங்கி இதொன்று பண்ணுங்க. இருந்தோமா? இருக்கிறதில்ல ஆச்சுங்களா? அப்போ வெறுங்கை தட்டிட்டு வந்தோம்ல, இப்போ இத்தனை தத்துவம் இருக்கிறதில்ல. அவர் சிவனுக்கு பொக்கிஷதாரர், அவருடைய சொத்தை பாதுகாக்கிறவர், கணக்கு கொடுக்குறவர், தியானத்தில் இருக்கிறாரு, இத்தனையும் இருக்கு இல்லைங்க. இப்போ கைத்தட்டத்துமே நீங்கள் என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள்? இல்லை இல்லை, நீங்கள் வந்து மிகப்பெரிய ஆன்மீகவாதிகிட்ட போய் கேளுங்க. அவர் செவிட்டு சாமிட்டாங்க. செவிடு என்பதால் நாங்கள் தட்டிட்டு வரோம். இப்போ தியானத்தில் இருக்கிற செவிடுன்ட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. முன்னோர்கள் தியானத்தில் உட்கார வச்ச சிலைய இவன் செவிட்டு சாமிட்டான். இதாம பக்தி இல்லைங்க. எதெல்லாம் வைக்கலாம் ஐயா. நம்ம பலிபீடத்தையே கும்பிட்டுல வரமில்ல. பலிபீடம் இருக்குல்ல உள்ள, பார்த்துருக்கீங்களா? இந்த கொடிமரம் இருக்கு இல்லைங்க, அப்படி சுற்றி போனீங்கன்னா துளசி மாடை மாதிரி ஒரு மாடம் இருக்கும், பூ வடிவ வட்டமாக இருக்கும். அதுக்கு பேர் பலிபீடம். இறைவனை அடைவதற்கு முன் உன்னுடைய இருக்கின்ற 6 தீய குணங்களையும் பலியிட்டு போகணும். அந்த இடத்துல வெறும் எம்டி மனசோடு போகணும், மனம் இல்லாமல் போகணும். அதுக்கு பேர் பலிபீடம். நான் போய் என்ன பண்ணுறோம், தொட்டு கும்பிட்டு எண்ணெய் தடவிட்டு போயிட்டேன். இதாங்க நடக்குது. இப்போ அந்த பலிபீடத்தை போய் பாருங்க, அப்படி மீண்டும் இருக்கும். பலி இட்டீங்களா? இறைவன் அருள் எப்போது கொடுப்பான்? உன் மனம் எம்டியா இருந்தா, உன் மனம் இல்லாமல் இருந்தால் கொடுப்பான். அந்த மனதில் எந்த தீவும் இருக்கக்கூடாது. அதை இந்த இடத்துல பலியிட்டு போகணும் தான் அந்த பலியோட வச்சாங்க. நாம பலியிடுறதில்ல. இப்ப சொன்னோம் இல்லைங்க, எங்க தியானம் சொன்னல, கடைசியா தியானம் பண்ண ஒரு மண்டபம் இருக்கு. கடைசியா மண்டபம் இருக்கு. அதாவது நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன எதுக்கு வச்சாங்க தெரியுங்களா? நந்திக்கிட்ட தியானம் இரு, தட்சிணாமூர்த்தி தியானத்தில் உட்காரு. அரச மரம், அது ஒரு நாளைக்கு சொல்றேன், அரச மரத்து இருக்கு, அங்கேயும் தியானம் இரு. இது சண்டிகேஸ்வரனுடைய தியானம் இரு. தியானம் பண்ணிட்டு நீ ஆகணி எது ஏதோ ஒன்று இருங்க. கடைசியாக தியானம் பண்ணி உட்காந்து ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் உட்காந்து நீ பெற்ற ஆற்றலை அத்தனையும் உடல் முழுக்க பறைவிட்டுக்கிட்டு நேராக வீட்டுக்கு போன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எப்போ? தியானத்தில் உட்காந்து உன் ஆற்றலை முழுதும் பரவிக்கொண்டு அந்த வைப்ரேஷன் எங்கேயும் போகக்கூடாது. உன் வீட்டுக்கு நல்ல இதாக பண்ணணும், நல்ல காரியம் பண்ணணும். நேராக வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே போயிருந்தீங்க, நீங்கள் செத்துற அத்தனை வைப்ரேஷன் அலைகளும் வீட்டில் பரவும், வீடு சுத்தமாக இருக்கும் சொன்னாங்களா? இருந்தம்மா தியானத்தில். தியான மண்டபம் என்ன இருக்குது? பெரிய பெரிய கோயிலில் போய் பாருங்க, இருக்குது, ஆனால் திறக்கிறதில்ல. சரி, இப்போ வந்து அது ஒத்துக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். நம்ம முன்னோர் சொல்லி ஒத்துக்கிறான். போயிட்டு வீட்டுக்கு வரும்போது உட்காந்து வரணும். உட்காந்து வரமா இல்லையா? எதில் உட்காந்து வர சொன்னாங்க? தியானத்தில் உட்காந்து வீட்டுக்கு வாங்க. நம்ம தியானத்தை மட்டும் எடுத்துட்டோம். உட்காந்து வா சொல்றீங்க முன்னோர்கள். உட்கார், படிக்கல உட்காரு, வீட்டுக்கு வா. சிந்திக்கணும் இல்லம்மா? அப்படி எங்க தோஷம் போகும்? நாம் எங்க இறைவன் அடைவது? ஆகவே பக்தி யோகமாகட்டும் அல்லது தவயோகம், எந்த யோகத்திலும் நாம் யோகம் பெறுவதற்கான வழிமுறைகள் பல இருக்கிறது. அதை நாம் அன்றாட பழக்க வழக்கை ஒன்றாக மாற்றிக்கொண்டவை அல்லாமல் அதை சீரியஸாக எடுத்து தவம்தான் வாழ்க்கை, அதைத்தான் ராஜயோகம் என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதால் நம்முடைய துன்பங்கள். ஆகவே தோஷம் என்பது நம்முடைய கிட்ட பாவப்பதிவு. பிரதோஷம் என்பது நீங்கள் தவம் பண்ண நாளுக்கு நாள் கொஞ்சம் போவது. சனி பிரதோஷம் என்பது முற்றிலும் ஒழிந்த நாள். சனி நமக்கு சனீசம் மாறிய நாள். அது என்றைக்கும் சந்தோஷமே, ஆனந்தமய கோஷம். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இருவாள் வெய்யன்பர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தோஷம், பிரதோஷம், சந்தோஷம் போன்ற தலைப்பில் வேதாத்திரிய கருத்துக்களையும் பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் என்ற தலைப்பில் அவர் மிகச்சிறப்பாக நமக்கு பல்வேறு யோசனைகளை சொல்லி நம்மை மிகவும் சந்தோஷப்படுத்தி விட்டார். எனவே மிகச்சிறப்பாக பேசிய ஐயாவை வாழ்த்தி, கலந்து கொண்ட உங்களையும் வாழ்த்தி கூட்டத்தை நிறைவு செய்வோம். பேராசிரியர் சி.ப. ரங்கநாதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன்.
இன்று மாலை கூட்டுத்தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஊப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன்வறுமை கலக்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க